ස්වර්ගයේ වැඩවසන දෙවියන් වහන්සේ ඔබට අනේක වාරයක් ස්තුති ප්‍රශංසා වේවා. பரலோகத்தில் வாசம் பண்ணுகிற ஆண்டவரே மக்கு பல முறை மக்கு நன்றி செலுத்துகிறோம். ඔබ අපට දී තිබෙනා වූ මේ කාලය අපි සතුටින් යුක්තව ඔබගේ පාමුල ගත කරන්න කැමැත්තෙන් සිටින්නෙමු. ஆண்டவரே நீர் கொடுத்திருந்த நாட்களை மிக மகிழ்ச்சியாக உம்முடைய பாதத்தில் நாங்கள் செலவிடுகிறோம் ஆண்டவரே. ඔබ අපට ස්වාමිනී දැන් කතා කරන සේක්වා. ஆண்டவரே இப்பொழுது நீர் எங்களோடு பேசுவீராக. තවත් දුරට අප නොව අප තුල වසන්නා වූ ශුද්ධාත්මයන් වහන්සේම අප තුලින් එළිදරව්ව මැනව. ஆண்டவரே நாங்கள் அல்ல எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்தாவியானவரே எல்லாவற்றையும் வெளிப்படுத்த வேண்டும். වචනේ එළිදරව් වීමෙන් අපට සදාකාල ජීවනය ස්ථීර කළ මැනව. ஆண்டவரே உம்முடைய வாக்கில் உள்ள ரகசியங்களை வெளிப்படுத்தி ஆண்டவரே எங்களுக்கு நித்திய ஜீவனை உருவாக்குவீராக. යේසුස් වහන්සේගේම මිහිරි නාමය නිසාමය. இயேசு கிறிஸ்துவின் இனிமையான நாமத்தினாலே ආමේන්. ஆமென். අපි වාඩි වෙමු. நாங்கள் அமர்ந்து கொள்வோம். දෙවියන් වහන්සේට ප්‍රශංසා කරනවා. උන්වහන්සේගේ නාමය ඔසවමින් මේ යහපත් වූ සන්ධ්‍යා කාලය නැවත අපට හිමිවීම පිළිබඳව இந்த மாலவழியிலே மீண்டும் மாவட்ட சமூகத்தில் இருக்கத்தக்கதான தந்த பாக்கியத்துக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். අද දවස විශේෂිතයි. මාසේ මක්නිසාදයක් මේ මාසය තුල සිදුවෙන නිර්හාර යාඥාව මේ අවස්ථාවේ සිදුවීමෙන් පවතින නිසා இந்த நாள் மிக விசேஷித்த நாளாக இருக்கின்றது. ஏனெனில் இந்த மாதத்திலே இருக்கிற உபவாச ஜெபம் இந்த நாளிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. අපි ගෙවුණු සතිය ආරම්භ කළා යොහන් සුභාරංචිය 4 වෙනි පරිච්ඡේදය තුල යේසුස් වහන්සේව මුණ ගැසුණු කෙනෙකුට ඒ කෙනාගේ ජීවිතයේ සිදුවීම් කුමන ආකාරයෙන්ද හටගන්නේ කියන කාරණාව බෙදා ගන්න. கடந்த வாரத்திலே நாங்கள் யோவான் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்திலே இயேசுவை சந்தித்தான ஒரு நபருடைய வாழ்க்கை எவ்வாறு மாற்றமடைகிறது என்பதை குறித்து நாங்கள் கவனித்தோம் பார்த்தோம். යොහන් සුභාරංචිය 4 වෙනි පරිච්ඡේදයේ අපි කතා කළා වාක්‍ය කාණ්ඩ කීපයක්ම විශේෂයෙන්ම සමාරිය ස්ත්‍රිය ඇය තුල තිබුණා වූ වෛරය නැත්නම් සමාජමය එකඟත්වයේ නැතිකමට පිළිතුරු සොයන්ට යේසුස් වහන්සේ ඇයට උපකාර වෙච්ච ආකාරය ගැන 4ஆம் அதிகாரம் யோவான் சுவிசேஷத்திலே சில வசனங்களை எடுத்து சமாரியா ஸ்திரியை இயேசு சந்தித்த பொழுது அவளுக்குள் இந்த மனப்பான்மை எப்படி இஸ்ரவேலரோடு குறைந்தான பகையை குறித்தும் அதை நீக்குவதற்காக பிரயாசப்படுவதையும் பார்த்தோம். අපි අද දවසේ කල්පනා කර බලන්ට යනවා දැන් මෙම මාංශමය තැනැත්තිය ජීවිතය පිළිබඳව තක්සේරු කරගෙන සිටියේ ඇයට දෑත සවිය තිබෙනවා. ඒ වගේම සමාජයෙන් ඇයට පිරිනමල තිබුණා ලිඳක් ඔවුන්ගේ පිපාසය සංසිඳවා ගන්න වතුර ගන්න ඔවුන්ට තද විශ්වාසයක් තිබුණා ඒ පිළිබඳව. தன்னுடைய வாழ்க்கை குறித்து அந்த சமாரியத்துக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. என்னவென்றால் தன்னுடைய கையிலே பலன் இருக்கின்றது, அதே மனமாக தங்களுக்கு என்று ஒரு கிணறு கொடுக்கப்பட்டிருக்கின்றது, தன்னுடைய வாழ்க்கைக்கு அது போதும் என்றவள் எண்ணினாள். යේසුස් වහන්සේව මුණ ගැසුණාට පසුව ඇයට වතුර බීමට අවශ්‍ය නැයි කියන පණිවිඩය නෙමෙයි මේ තිබෙන්නේ. இந்த இடத்துல இயேசுவை சந்தித்த பின்பு தனக்கு தண்ணீர் தேவை இல்லை என்பதல்ல பொருளாக இருக்கின்றது. නමුත් ඇය මානසිකමය විශ්වාසයන් වලින් ඇය හැරෙන්න පටන් ගන්නවා දිව්‍යමය විශ්වාසයන් වලට. அவர் மாம்ச ரீதியாக வாழ்க்கை சிந்தனையில் இருந்து ஆவிக்குரிய தெய்வீக தன்மைக்கு அவள் மாற்றம் அடைவதை பார்க்கின்றோம். තවත් වචනයකින් කියනවා නම් ලෝකය ගැන තිබූ විශ්වාසය తాවකාලික බවත් ආත්මික විශ්වාසයක් මිනිසියෙකුට තිබිය යුතු බවත් ඇය තුල හටගන්න පටන් ගන්නවා මෙතෙන් පටන්. அந்த இடத்திலே பார்க்கும் பொழுது உலக வாழ்க்கை அநித்தியமானது என்றும் ஆவிக்குரிய வாழ்க்கை நித்தியம் என்பதையும் அவருக்கு புரிந்து கொள்வதை இந்த இடத்திலே நாங்கள் காண்கின்றோம். දැන් අපි ගෙවුණු සතියේ කතා කළා ඇය තුල තිබුණා බද්ධ වෛරය සමාරියන් සහ යුදෙව්වන් අතර එකඟත්වයක් නැති විරෝධතාවය. නමුත් ඒට පිළිතුරක් හැටියට යේසුස් වහන්සේ සමාදානය ගෙනෙන ආකාරය පිළිබඳව අපි කතා කළා. இந்த பெண்ணோட வாழ்க்கையில பார்க்கும் பொழுது இஸ்ரவேலுக்குள் இருந்தான விரோதத்தை அவள் காண்பிக்கின்றாள். அனுபவத்திலும் கூட இயேசு தனக்குள் இருக்கிறான சமாதானத்தை அந்த இடத்துல வெளிப்படுத்துவதை பார்க்கின்றோம். දැන් යේසුස් වහන්සේව මුණ ගැසුණාට පසුව මිනිසියෙකුට සිදුවෙන දේ තමයි මේ ලෝකයේ භෞතිකමය දේවල් මිනිස්යාට එපා කරනව නෙමෙයි. என்றால் இயேசுவை சந்தித்த பின்பு ஒரு மனிதனுக்கு இந்த உலகத்தில் உள்ள காரியங்களை நாங்கள் வேண்டாம் என்று சொல்வதில்லை. නමුත් මිනිස්යාගේ සදාකාල ජීවනයේ යුතු නැති දේවල් යේසුස් වහන්සේ එපා කරවලා යුතු දේවල් මේ මිනිස්යා සමග තබනවා.
நித்திய ஜீவனுக்கு தேவையற்ற காரியங்களை அவனுடைய வாழ்க்கையிலிருந்து புறம்பாக்கி அவனுக்கு தேவையான காரியங்களை அங்கு உருவாக்கி கொடுப்பதை பார்க்கின்றோம். නමුත් යේසුස් වහන්සේව මුණගැසුණු කෙනෙකුගේ ඇතිවෙන නිරන්තරම බලාපොරොත්තුව තමයි සදාකාල ජීවනය. மெய்யாகவே இயேசுவை சந்தித்தவரோட வாழ்க்கையிலே ஏற்படுகிற காரியம் என்ன? நித்திய ஜீவன் அங்கே உருவாகின்றதாக දැන් இருக்கிறது. 10 වෙනි වචනේ සිට අපි බලන්න යනවා මෙම තනත්තිගේ ජීවිතය තුළ තිබෙන විශ්වාසයන් ඇය තැබුව බලාපොරොත්තු වලින් දෙවියන් වහන්සේ ඇයව වෙනස් කිරීමට පාවිච්චි කරනවා යේසුස් වහන්සේව ස්වර්ගීක බලාපොරොත්තු ගැන. நாங்கள் 10ஆம் வசனத்தில் பார்க்கும் பொழுது அவளுக்கு இருந்த நம்பிக்கை என்னவோ அதை தவிர்த்து நித்தியத்தை கேட்டவண்ணமான காரியத்துக்கு அவர் மாற்றமடைய செய்வதை பார்க்கின்றோம். අපි 10 වෙනි වචනේ කියමු. நாங்கள் 10ஆம் வசனத்தை வாசிப்போம். ශුද්ධයන් සුභාරංචියේ 4 වන පරිච්ඡේදයේ 10 වන පදයේ සිට යේසුස් වහන්සේට උත්තර දෙමින් දෙවියන් වහන්සේගේ දීමනාවත් මට බොන්ට දියන්නේයි නුඹට කීවේ කවුද කියාත් නුඹ දැනගෙන සිටියා නම් නුඹ ඔහුගෙන් ඉල්ලනවා ඇත. එවිට ඔහු නුඹට ජීවනදායක වතුර දෙනවා ඇතැයි කීසේක. දැන් යේසුස් වහන්සේ ඇයට කියනවා නුඹ දැනගෙන සිටියා නම් නුඹට මේ කතා කරන්නේ කවුද කියලා නුඹට මේක ආශිර්වාදයක් බව නුඹ දන්නවා නම් නුඹ මේ තැනැත්තාගෙන් ඉල්ලනවා ජීවනදායක වතුර. இந்த இடத்துல இயேசு இந்த பெண்ணை பார்த்து சொல்கிறார், உன்னிடத்திலே தாகத்துக்கு தாய் என்று கேட்டவர் யார் என்பதை நீ அறிந்திருந்தால் அவர் உனக்கு நித்திய ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார் என்று அவர் சொல்கிறார். ප්‍රේමවන්තයනි අද මේ ලෝකේ මිනිස්සු නොදන්නම ලොකුම රහස තමයි යේසුස් වහන්සේගෙන් බලාපොරොත්තු වෙන්න ඕනේ ගේ දොර ඉඩම කඩම යාන වාහන රෝග සුවයට වඩා ඒවා පොළවේ මිනිසුන්ට යම් යම් ලෙසට දෙන්න පුළුවන් දේවල්. නමුත් යේසුස් වහන්සේගෙන් මිනිසා බලාපොරොත්තු වෙන්න ඕනේ සදාකාල ජීවනය. நாங்கள் இயேசுவிடத்திலே வந்த பின்பு நாங்கள் இந்த காணி பூமி வீடு வாசல் என்று எதிர்பார்ப்பதை பார்க்கலாம், அது உலகத்திலே கிடைக்கின்றதா இருக்கிறது. அதை பார்க்கலும் மேன்மையான கருத்தனங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் இங்கே அடையாளமாக இருக்கின்றது. යේසුස් වහන්සේ මෙම ස්ථානයේ ඇයට උත්තර දෙන වෙලාවේදී උන්වහන්සේ පාවිච්චි කරන වචන අද සමාජයට ඉතාමත්ම වැදගත්. அந்த இடத்திலே இயேசு அந்த பெண்ணு கொடுக்கிற பதிலை பார்க்கும் பொழுது அது இன்றைய சமுதாயத்துக்கு இன்றைய காலகட்டத்துக்கு மிக முக்கியமானதாக இருக்கின்றது. මේක සභාවට ඉතාමත්ම වැදගත්. இது சபைக்கு மிக முக்கியமானது. රට තුල සිටින්නා වූ රාජ්‍ය නායකයින්ට ලෝකේ සියලු මනුෂ්‍ය වර්ගයට ඉතා වැදගත්. இந்த தேசத்தில் இருக்கிற தலைவர்கள் அதே போன்று மற்ற ஜனங்களுக்கும் இது தேவையாகவே இருக்கின்றது. යේසුස් වහන්සේ කෙනෙකුට කතා කරන්න හේතුව ඒ කෙනාට යම් කිසි කැඳවීමක් තිබෙන නිසා. இந்த இடத்திலே இயேசு ஒருவரோடு பேசுவாரா இருந்தால் அவருக்கென்று ஒரு அழைப்பை தேவன் அங்கு நியமித்திருக்கின்றார். අද සමාජ තලයේ තුල සිටින විවිධ තරාතිරම් වල ඕනෑම කෙනෙකුට යේසුස් වහන්සේ ගැන කවුරු හරි කෙනෙක් කතා කළා නම් ප්‍රේමවන්ත සහෝදර සහෝදරිය ඔබට යම් සැලැස්මක් දෙවියන් වහන්සේට තිබෙන නිසායි ඔබට යේසුස් වහන්සේ ගැන කතා කරලා තිබෙන්නේ කවුරු හරි කෙනෙක්. பிரியமானவர்களே, இன்று உங்கள் யாருக்காவது ஒருவர் இயேசுவை பற்றி கூறியிருந்தால் அந்த நபர் அல்லது உங்களை குறித்து தேவனுக்கென்று பெரிதான ஒரு திட்டம் இருப்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். දෙවියන් වහන්සේගේ පුත්‍රයා කියනවා දෙවියන් වහන්සේගේ දීමනාවත් මට බොන්ට දියන්නේ නුඹට කීවේ කවුද කියවත් නුඹ දැනගෙන සිටියා නම් இயேசு இங்கே சொல்கிறார், நீ தேவனுடைய ஈவையின் தாகத்துக்கு தாய் என்று உன்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்பதை நீ அறிந்திருந்தாயானால். නමුත් මේ තැනැත්තිය ආගමික පරිසරයක ජීවත් වුණා. මේ ආගමික இவர் පරිසරය ஒரு மத ஒரு மதத்துக்கு சம்பந்தப்பட்டவளாகவே காணப்பட்டாள். ඇයට ආවේනික වෙච්ච ආගමක් තිබුණා. அவளுக்கென்று ஒரு மதம் இருந்தது. නමුත් ඒ ආගම තුල සදාකාල ජීවනයේ තිබුණේ නැහැ. ஆனால் அந்த மதத்திலே அவளுக்கு ஒரு நித்திய ஜீவன் அங்கே பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கவில்லை. සදාකාලික දේවල් ආගමක් තුල නැහැ. යේසුස් වහන්සේ තුල පමණයි සදාකාලික දේ තිබෙන්නේ. நித்தியமான காரியங்கள் மதங்களிலே இல்லை, இயேசுவிடத்திலே மாத்திரம்தான் இருக்கின்றது. එම නිසා යේසුස් වහන්සේ කියන නුඹ දන්නේ නැහැ නුඹට මේ සදාකාල ජීවනයේ දීමට ස්වර්ගීක සලස්මක් තිබුණු බව. ஆகவேதான் அவர் சொல்லுகிறார், நித்தியத்தில் இருந்து பரலோகத்திலிருந்து உனக்கு நித்திய ஜீவனை கொடுக்கத்தக்கதான ஒரு திட்டம் இருப்பதை நீ அறியவில்லை. එම නිසා නුඹ දන්නේ නැති නිසා නුඹ දන්නේ නැහැ මේ තනත්තාගෙන් ඉල්ලන්න ඕනේ මොකක්ද කියන එක. ஆகவே நீ அறியாதபடியினால் அறிந்தவரிடத்தில் நீர் கேட்டுக்கொள்ள வேண்டும். අද සභාවටත් ලෝකයටත් තිබෙන බලවතුම පණිවිඩය මොකක්ද? இன்றைக்கு உலகத்துக்கும் சபைக்கும் இருக்கிற மிகப்பெரிதான செய்தி என்ன? යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ නම් දෙවියන් වහන්සේගේ පුත්‍රයාගෙන් తాවකාලික දේවල් ඉල්ලන්නට එපා.
இந்த தேவனுடைய குமாரனான இயேசு கிறிஸ்துவிடத்திலே இந்த அநித்தியமான காரியங்களை நீங்கள் கேட்க வேண்டாம். උන්වහන්සේට පමණක්මයි දිය හැක්කේ වෙන කාටවත් දෙන්න බෑ සදාකාල ජීවනය. அவரை அன்றி வேறு ஒருவராலும் நித்திய ஜீவனை கொடுக்க முடிவதில்லை. දැන් සදාකාල ජීවනය කියන්නේ මොකක්ද? இந்த நித்திய ஜீவன் என்பது என்ன? මේ මරණයෙන් පසුව නොමැරී ජීවත් වෙන පිණිස සදාතනික ස්වර්ග රාජ්‍ය. என்றால் இந்த மரணத்துக்கு பின்பு மரணமின்றி ஜீவிப்பதான நித்திய ராஜ்யமாக இருக்கின்றது. සුවවීම් සපලත්වය ඒ වගේම ප්‍රශ්න විසඳීම් වැනි සියලුම දේවල් යම් කිසි ලෙසක දෙවියන් වහන්සේගේ ආශිර්වාදයේ කොටස්. නමුත් යේසුස් වහන්සේ සදාකාල ජීවනය. இன்று ஒரு மனிதன் இருக்கிறான பிரச்சனையிலிருந்து விடுதலை பெறுவதோ சுகம் பெறுவதோ தேவனிடத்தில் கிடைக்கின்றதான். ஆனால் அது இந்த உலகத்துக்குரியதாக இருக்கின்றது. නමුත් මයට ඇදහිල්ලක් නෑ යේසුස් වහන්සේ ගැන. ஆனபோதிலும் இந்த பெண்ணுக்கு இயேசுவை பற்றியான நம்பிக்கை அல்லது விசுவாசம் இருக்கவில்லை. මම සිතනවා අද සභා ජීවිතය තුලත් බොහෝ අයට මේ ගැඹුරු ඇදහිල්ල පිහිටා නැතිකම නිසා ඔවුන් විශ්වාස කරනවා සභාව ගැන. என்றால் இன்று சபையிலும் கூட இந்த இயேசுவை பற்றியான நம்பிக்கை இல்லாதபடினால் அவர்கள் சபையை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். මිනිසුන් විශ්වාස කරනවා දේව දාසයින් ගැන. இன்னொரு சில தேவ ஊழியக்காரை நம்பிக்கொண்டிருக்கின்றார்கள். මම කියන්නේ විශ්වාසය එක දෙයක්. ඒ වගේම විශ්වාසයෙන් ඔබට ගිහිල්ලා දේව දාසයාව හෝ සභාව හෝ ඇදහිල්ලක් කරගන්න මනුෂ්‍ය අන්ධ ගමනක යන්නේ. என்றால் நம்பிக்கை என்பது பரவாயில்லை. ஆனபோதிலும் கூட அதை கடந்து ஊழியக்காரர்களோ சபையின் மீதிலோ நம்பிக்கை வைத்திருக்க ඒකේ வேண்டும். භයානක ප්‍රතිඵලයක් තිබෙනවා. என்றால் அதிலே முடிவில் ஒரு பயங்கரமான ஒரு பதில் இருக்கும். එවැනි ආකාරයේ ඇදහිලි ක්‍රමයක් සභාව ගැන හෝ සභා නම ගැන හෝ නැත්නම් ඒ දේව දාසයා ගැන ගොඩනගෙන්න පටන් ගත්තාම දෙවියන් වහන්සේගේ ගෞරවය ඒ සභාවට පිදීමක් වෙනවා. ඒ පූජකයන්ට නැත්නම් දාසයින්ට පිදීම පටන් ගත්තාම දෙවියන් වහන්සේගේ ගෞරවය සම්පූර්ණම කෙලෙසීමට පත් වෙනවා. ஒரு சபைக்கோ ஒரு பெயருக்கோ ஒரு நபருக்கோ ஒரு ஊழியக்காரர் மேலும் கூட நம்பிக்கை வைக்கும் பொழுது தேவனுக்கு செலுத்தபடியான கனம் மகிமை அந்த மனிதருக்கு போய்விடுகின்றது. ஆகவே நீங்கள் தேவனிலே தேவன் பேரில் வைக்க வேண்டிய நம்பிக்கை உங்களிடையே இல்லாமல் போய்விடுகின்றது. නූත 11 වෙනි වචනයට එද්දී යේසුස් වහන්සේ ඇගේ තිබෙන්නා වූ අර බාහිර සියලු විශ්වාසයන් නිෂ්ඵල බව ඔප්පු කරනවා සදාකාල ජීවනයට අවශ්‍ය කරන කාරණාවන් වලට. இங்கே 11ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது இவளுடைய வாழ்க்கையில் இருக்கிற அநித்தியமான காரியங்கள் எல்லாம் தேவையற்றவை என்பதை தேவன் இங்கே காண்பிக்கின்றார். මේ ඇදහීමේදී සදාකාල ජීවනයට යන ගමනේදී අපි කාගෙන්වත් ගෞරවයක් ලබන්න උවමනාවකුත් නැහැ. අපි කාටවත් ඒ දෙවියන් වහන්සේට දෙන ගෞරවය පුදන්න උවමනාවකුත් නැහැ. என்றால் இந்த வாழ்க்கையிலே நாங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை வாழும் பொழுது அந்த தேவனுக்கு கொடுக்க வேண்டிய மகிமை ஒரு மனிதனை கொடுக்கவோ எடுக்கவோ தேவையில்லை. අපි එකිනෙකනට ප්‍රේම කරනවා නම් ඒ සෑහේ. என்றால் நாங்கள் ஒருவரை நேசித்தால் அது போதும். නමුත් බොහෝ මිනිස්සු තමාගේ ජීවිතය අසාර්ථක වෙලා තිබෙන්නේ ප්‍රේම කරනවට ගෞරවය සොයලා මිනිසුන්ගෙන්. ஒரு சிலர் நேசிப்பதை பார்க்கிலும் அவர்கள் அவர்களுக்கு இந்த கணத்தை அவர்கள் எதிர்பார்க்கின்றார்கள். මදක තිබෙනවා දේව දාස දාසියන්ගේ අසාර්ථකත්වයට හේතුව ප්‍රේම කරනවට මිනිසුන්ගෙන් ගෞරවය බලාපොරොත්තු වීම. இன்னொரு சில வாழ்க்கையிலே ஊழியத்திலே தோல்வி காணப்பட என்றால் நேசிப்பதற்கு பதிலாக அவர்கள் கணத்தை எதிர்பார்க்கின்றார்கள். யெசாயாගේ පොතේ කියනවා දෙවියන් වහන්සේ මනුෂ්‍යයින්ට ගරු කළාම ඒ මනුෂ්‍යයාට බොහෝ මනුෂ්‍යෝ ප්‍රසන්න වේ මනුෂ්‍යව සොයාගෙන එනමයි කියලා. என்றால் வேசாய புத்தகத்தில் சொல்லப்படுகிறது ஒருவருக்கு நாங்கள் கணத்தை கொடுத்தால் அவர்கள் தேடி வருவார்கள் என்ற வார்த்தை சொல்கிறது. එම නිසා උන්වහන්සේගේ ගෞරවය අපට සෑහේ. என்றால் அவர் எங்களை கொடுத்தான கணம் எங்களுக்கு போதுமானது. අද බොහෝ අයට තිබෙනවා මේ පාරට්ටුව මේ උදම්මැනීම. එම නිසා ඔවුන්ට මේ සදාකාල ජීවනයට යෑමට බාධාවන් තිබෙනවා. அநேக தங்களுடைய வாழ்க்கைக்கு முன்னேறுவதற்கு தடையாக இருப்பேன் என்றால் அவர் தேவனுக்குள்ள மகிமையை அவர்கள் எடுத்துக் கொள்வதுதான் காரணமாக இருக்கின்றது. ඔබයි මේ ලෝකයේ තුල ලබා තිබෙන දේවල් මැත්තේ ඔබම පිහිටා සිට සදාකාල ජීවනයට යන්නට බෑ. என்றால் நாங்கள் இந்த உலகத்துள்ள காரியங்களை இறை பற்றி பிடித்துக் கொண்டு நித்திய ஜீவனை நோக்கி நடக்க முடிவதில்லை. මේ කියනවා 11 වෙනි වචනේ අපි කියමු ඇගේ තිබෙනා වූ එම ලෝකයේ ගැන තිබෙන විශ්වාසය දෙවියන් වහන්සේ හරවනවා දෙවියන් වහන්සේ කෙරෙහි ඇදහිල්ලට. நாங்கள் 11ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது இவளுக்கு உலகத்தின் மேல் இருக்கிற நம்பிக்கையை இயேசு மாற்றுவதை நாங்கள் பார்க்கின்றோம். 11 වන පදයේ සිට ස්ත්‍රීද ස්වාමිනී වතුරාදීන්ට භාජනයක් ඔබට නැත. ලිඳත් ගැඹුරුය. එබැවින් මේ ජීවනදායක වතුර ඔබට කොයින්ද? ආමෙන්. දැන් මම ප්‍රශ්න කීප ඊටත් පසුව තව දෙයක් තිබෙනවා 12 වෙනි වචනේ. ලිඳ අපට දුන්න අපේ පිය වූ යාකෝබ්ට වඩා ඔබ උතුම්ද? ඔහුගේ පුත්‍රයෝද ඔහුගේ සිව්පාවද මෙයින් බීවෝයි කිව්වෝය. මා කැමති මේක පහත සිට ඉහළට ඔබ සමග බෙදා ගන්න.
இந்த 11ஆம் வசனத்தின் 15ஆம் வசனம் வரைக்கும் பார்க்கும் பொழுது இவ்வாறு கூறுகின்றது. ඇගේ ජීවිතයේ ඇය දැක තිබුණ අත්දැකීමක් හැටියට යාකෝබ් කියන්නේ දෙවියන් වහන්සේ තෝරාගත්තම මිනිස්සෙක්. இந்த பெண் இந்த கிணற்றுக்கு உரிமையாளராக யாக்கோபை பற்றி அறிந்தால் தேவனால் தெரிந்து கொள்ளப்படாத ஒரு மனிதன். නමුත් මේ තැනැත්ති ඒ දෙවියන් වහන්සේ සමග ඔවුන් ගත කළ ජීවිතයට වඩා ඇය කියනවා මේ යාකෝබ්ගේ පුත්‍රයෝ මේ ලිඳෙන් බිව්වා. ஏனென்றால் இந்த யாக்கோபு தேவனோடு வைத்த அந்த ஐக்கியத்தை பார்க்கிலும் யாக்கோபுடைய புத்திரர்களும் கூட இந்த தண்ணீரிலே குடித்தார்கள் என்று சொல்கிறாள். ඔවුන් සාර්ථක වුණා. அது நிறைவாக காணப்பட்டது. ඔවුන්ගේ සිව්පාවුන් මෙයින් බිව්වා. அவருடைய மிருக ஜீவன்கள் தண்ணீர் குடித்தது. ඔවුන්ගෙන් පළදැරීමක් තිබුණා. පළදැරීමක්. அதற்குள்ளே அவர்களுக்கு கனி கொடுக்கக்கூடியதாக இருந்தது. මේ සෑම දෙයකින්ම ඇය නොකියා කියන්නේ ඊට වඩා වැඩි දෙයක් ඔබට දෙන්න පුළුවන් කියලා ඔබ කියද්දී මම දැකලා තිබෙනවා මොහුන් මේ දේවල් භුක්ති විඳ අය කියන එක. இந்த இடத்திலே அவள் கேட்கிறார், அவரை பார்க்கலும் நீர் மேன்மையானவர் ரோ என்று கேட்கிறார். ஏனென்றால் அவள் அறியாதபடியினாலே. ඊළඟට ඇය කතා කරනවා அதன் பின்பு சொல்கிறாள், මේ ලිඳ අපට පරම්පරා ගණනාවක් තිස්සේ අපට ආශිර්වාදයක් වෙච්ච ලිඳක්. இந்த கிணறு என்பது தலைமுறை தலைமுறையாக எங்களுக்கு ஆசீர்வாதமாக அமைந்தது. ප්‍රේමවන්තනි පරම්පරා ගණන් පැවතීගෙන එන දේවල් වෙන්න පුළුවන්. இதனால் தலைமுறை தலைமுறையாக இருக்கின்ற காரியங்களாக இருக்கலாம். පරම්පරා ගණන් ලැබුවා වූ අත්දැකීම් වෙන්න පුළුවන්. தலைமுறை தலைமுறையான அனுபவங்கள் எங்களிடத்தில் ඒ இருக்கலாம். කිසිදු දෙයක් යේසුස් වහන්සේව මුණ ගැසෙන වේලාවේදී ඔබ මා බාධාවක් කරගත යුතු නැහැ. සදාකාල ජීවනයේ අත්දැකීම ලබන්න. நாங்கள் இயேசுவை சந்திக்கும் பொழுது நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்வதற்கு இவைகளை நாங்கள் தடையாக வைத்துக் கொள்ளக்கூடாது. මක්නිසාද පරම්පරාගත පෙළපත් කතාවන් වල තිබෙන්න පුළුවන් ලෝකයේ තුල ගමන. என்றால் அந்த தலைமுறை தலைமுறை என்று பொழுது அது உலகத்துக்குரிய இருக்கலாம். ඒවායේ ඊටාත්ම යහපත් පැති තිබෙන්න පුළුවන්. அது நன்மையானதாகவும் இருக்கலாம். නමුත් යේසුස් වහන්සේව මුණ ගැසිච්ච මිනිසයාට තිබෙන්නේ ඒවායේ තිබෙන ප්‍රතිඵල නොවේ සදාකාල ජීවනය. ஆனாலும் இயேசுவை சந்தித்த பின்பு அவற்றினூடாக பலன் அல்ல, இயேசுவிடத்தில் பெற நித்திய ஜீவன் தான் முக்கியமாக இருக்கின்றது. ඊළඟට ඇය කියනවා මේ ලිඳ ගොඩක් ගැඹුරුයි. இந்த கிணறு மிகவும் ஆழமானது. මේ ගැඹුරේ තරමට මට පේන්නේ නැහැ ඔබට ශක්තියක් තිබෙනවා කියලා මේ ගැඹුරු ලිඳෙන් වතුර ගන්න. இந்த ஆழமான கிணற்றிலிருந்து தண்ணீர் எடுக்க உம்மால் முடியுமா? නමුත් ඇය කියනවා ඔබට වඩා මට මේ වෙලාවේ ශක්තියක් තිබෙනවා. ஆனால் உம்மை பார்க்கலும் எடுத்துக்கொள்ளத்தக்கதா பயன்படுத்தக்கூடிய கருவி මගේ අතේ බාල්දියක් තිබෙනවා. என்னுடைய வாளி இருக்கின்றது. මගේ අතේ කමයක් තිබෙනවා. என்னிடத்திலே கயிறு ඇය இருக்கிறது. ඇය තුල තිබෙන ශක්තියින් වල ඇදහිල්ලක් ඇය පිහිටා සිටිනවා. என்றால் தன்னிடத்தில் இருக்கிற பலனை குறித்து நம்பி இருக்கின்றார். නමුත් යේසුස් වහන්සේ ඇයට කතා කරන්නේ මේ ලිඳ ගැන නොවේ. ஆனால் இயேசு இந்த கிணற்றை பற்றி பேசவில்லை. මේ කතා කරන්නේ මේ වතුර ගැන නොවේ. இந்த தண்ணீரை பற்றியும் இயேசு பேசவில்லை. යේසුස් වහන්සේගේ ආත්මික භාෂාව ඇයට තේරුම් ගැනීමට තරම් ඇය තාම අවදි වෙලා නැහැ. இந்த இயேசுனுடைய ஆவிக்குரிய மொழியை உணர்ந்து கொள்ளத்தக்கதாக இந்த பெண் இன்னும் ප්‍රේමවන්තනි விளங்கிக் මේ கொள்ளவில்லை. ලෝකයේ තුල බොහෝ අය මේ කිතුණු ඇදහිීම පිළිබඳව ගැටුම් ඇති කරගන්නේ නොදන්නා කමට. இன்று அநேகர் இந்த கிறிஸ்தவ காரியங்களை குறித்து மோதிக்கொள்வது அறியாமையினாலேயே. යමෙක් දන්නව නම් කවමදාක්වත් ඒ විනාශය කරගන්නේ නැහැ. ஒருவர் அறிந்திருந்தால் அவர் இப்படியான அழிவை செய்து கொள்ள மாட்டார். අදි විදුලි රැහැනක් දැන දැන මේකේ විදුලිය තිබෙන්නේ කියලා දන්නව නම් කවුරුවත් ගිහිල්ලා මේක අල්ලලා ඉවර වෙලා අත්හදා බලන්න යන්නේ නැහැ. ஏனால் மின்சாரம் இருப்பதை அறிந்திருந்தால் ஒருவரும் போய் மின்சாரத்தை துடப்போவதில்லை. අත් වැරදීමකින් හරි නොදැනුවත් කමකින් හරි ඒක ස්පර්ශ කළොත් ඇරෙන්න. நாங்கள் தவறாக அறியாமல் தொட்டால் மாத்திரமே அன்றி. එම නිසා මේ කිතුණු ඇදහිීම තුල තිබෙන්නා වූ ක්‍රිස්තියානි ආත්මික ලෝකයේ කාරණාවන් විවේචනයට ලක් කිරීම ගැන කවුරුත් මවිත වෙන්නට එපා. ஆகவே இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையை குறித்து கிறிஸ்தவ காரியங்களை குறித்து மனிதர்கள் விமர்சிப்பதை குறித்து ஆச்சரியப்பட வேண்டாம். අපි විසින් ඔවුන්ට අභියෝග කිරීමට වඩා ඔවුන්ට සමාව දීමේ යාඥාව අපි කරන්න පටන් ගත යුතුයි. அவர்களுக்கு நாங்கள் சவால்களா இராமல் நாங்கள் மன்னிப்பையே கொடுக்க வேண்டும். මක්නිසාද මේ තැනැත්තිගේ මේ රළු තර්ක இந்த விறக கடினமான வாக்குவாதம் මේ කතා කරන මහා කර්කශ විදිය ஏனால் அவர் முரட்டுத்தனமா கடினமாக ඇය பேசுகின்றார். තුල තිබුණා වූ ක්‍රිස්තුස් වහන්සේව ප්‍රතික්ෂේප කිරීමේ භාෂා රටාව ஏனால் அவள் இயேசுவை நிராகரிக்கின்றதான காரணமே යේසුස් காணப்பட்டது. වහන්සේ සිතට ගන්නේ නැත්තේ ඇය නොදන්නා කමින් හැසිරෙන තැනැත්තියක් නිසායි. இவை ஒன்றும் இயேசு மனதுக்குள் எடுத்துக்கொள்ளவில்லை, அறியாமல் இருக்கின்றாள். සිදු කරන්නේ මොකක්ද යේසුස් වහන්සේ? இயேசு என்ன செய்கின்றார்? ඒ සියලුම දේ තුල උන්වහන්සේ තුල තිබෙන අනුභවය නැත්තම් බලය උන්වහන්සේ තුල තිබෙන සත්‍ය
සත්‍යය ඇයට බෙදාදීමට ඒ ලිඳ ළඟ ඇයව හසුරුවනවා යේසුස් වහන්සේ. இந்த கிணற்றிலிருந்து இயேசு தனக்குள்ளான வல்லமை தனக்குள்ள அதிகாரத்தை அவளுக்கு கொடுப்பதற்கு முயற்சிக்கின்றார். ප්‍රේමවන්තනි මේ තැනැත්තියට මේ ලිඳ ගැන අත්දැකීමක් තිබෙනවා යේසුස් වහන්සේට වඩා. என்றால் இயேசுவை பார்க்கிற இந்த பெண்ணுக்கு இந்த கிணற்றை குறித்து அனுபவம் இருக்கின்றது. නමුත් යේසුස් වහන්සේ ළඟ තිබෙන සදාකාල ජීවනය මෑ තුල නැහැ. ஆனாலும் இயேசுவிடத்தில் இருக்கிற நித்திய ஜீவன் அவளிடத்தில் இல்லை. ඒ වගේ බොහෝ අත්දැකීම් බහුල පරිණත ඉහළ අසුනක වාඩි වී සිටින අයට බොහෝ ලෝකමය දැනුම තිබෙන්න පුළුවන්. නමුත් සදාකාල ජීවනය කියන අත්දැකීම සාමාන්‍යයෙන් දිලිඳු පැලක සිටින නූගතෙකුට තිබෙන්න පුළුවන්. என்றால் மிக உயர்ந்த கௌரவம் உள்ளதான சிங்காசனம் இருப்பவர்களுக்கு இந்த நித்திய ஜீவனை பற்றி தெரிவதில்லை. ஆனால் சாதாரண குடிசையில் இருப்பவர்களுக்கு நித்திய ஜீவனை பற்றி அறிந்திருக்கின்றார்கள். එම නිසා සත්‍යතාවය දැන ගැනීමට වැදගත් වෙන්නේ මොන අසුනද කියන එක නොවේ. සත්‍යතාවය පිළිගැනීම. என்றால் சத்தியத்தை அறிந்து கொள்வது எந்த இடத்திலிருந்து அல்ல, சத்தியத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். මෙම ස්ථානයේ අපි යන්න යනවා ඊළඟ වචනයට. මෙතන අහනවා ප්‍රශ්නයක්. යාකෝබ්ට වඩා ඔබ උතුම්ද? அவர் கேட்கிறார், நீர் யாக்கோபை பார்க்கலும் பெரியவரோ? හරි කැමති යේසුස් වහන්සේ මේ උත්තර බැඳ විදිය ගැන. ஆனால் இதற்கு பதில் கொடுத்த விதத்தை நான் மிகவும் விரும்புகிறேன். යේසුස් වහන්සේ යාකෝබ්ට වඩා උතුම්ද කියලා උන්වහන්සේ කිපෙන්නේ නැහැ. என்றால் இயேசு யாக்கோபை பார்க்கலாம் பெரியவர் என்று அவர் அங்கு சொல்லவில்லை. උන්වහන්සේ ගෞරවය සෙව්වේ නැති නිසා. அவர் கனத்தை தேடவில்லை. වෙන කෙනෙක්ගෙන් අහුවනම් එහෙම කාවාරි සංසන්දනය කරලා ඔබ මෙයාට වඩා උතුම් ඇයි නැත්තේ? මම ඊට වඩා කොච්චර උස්සස් තැනකද සිටින්නේ කියන කතාව කියන්න පුළුවන්. ஒரு சில நீ இவரை பார்க்கல் மேன்மையானவர் என்று கேட்டால் அவர் தன்னோட தகுதி அந்தஸ்து முழுவதும் சொல்லுவார்கள். යේසුස් වහන්සේට තිබුණු අභියෝගේ කවුද උතුම් කියා කියන එක නොවේ, සැබෑව කුමක්ද කියා කියන එකයි. யார் மேன்மையான சொல்வதில்லை, இயேசுக்கு தேவைப்பட்டது அங்க மெய்யான காரியம் என்ன என்பது சொல்வதே தேவைப்பட்டது. තර්ක විතර්ක බොහෝමයක් අපට සැබෑව යටගස්සන්න පුළුවන්. என்னால் வாக்குவாதம் என்பது உண்மையை மறைத்துவிடும். නමුත් ප්‍රේමවන්ත එලිදරව් කිරීමෙන් සත්‍ය මිනිසු දැනගනි. அன்பின் மூலமாக வெளிப்படுத்தும் பொழுது சத்தியத்தை ஜனங்கள் அறிந்து கொள்வார்கள். අපි සැබෑවට මූණ දෙනවා නම් සැබෑව කියන එක මේ ලෝකේ එලිදරව් වෙන්න යුතු දෙයක්. என்றால் சத்தியம் என்பதை நாங்கள் அறியும் பொழுது சத்தியத்தை இந்த உலகம் அறிந்து கொள்ளும். දැන් මෑගේ තිබෙන විශ්වාසය තිබෙන්නේ යාකෝබ් දුන්නා වූ දේවල් ගැන. இந்த யாக்கோபு கொடுத்த காரியத்தை பற்றி மாத்திரமே இந்த பெண்ணுக்கு நம்பிக்கை අද இருக்கிறது. එම නිසා තමයි ලෝකේ ඇතැම් රාජ්‍යයන් වල රජවරුන්ට මිනිස්සු වැඳ නමස්කාර කරන්නේ. எனவேதான் சிலர் ராஜாக்களை அல்ல அரசியல்வாதிகளே ஜனங்கள் வணங்குகின்றார்கள். රාජ්‍ය බලවතුන් ඔවුන්ගේ ජීවිතයේ ප්‍රශ්නෙට විසඳුමයි කියලා ඔවුන් සිතන්නේ. அந்த அரசியல்வாதிகள் அந்த தலைவர் அந்த தங்களுடைய பிரச்சனை பதில் தருவார்கள் என்று நம்புகிறார்கள். නමුත් ක්‍රිස්තියානි කාර්යයා කියන්නේ කවුද? ක්‍රිස්තියානි කාර්යයා කියන්නේ ஆனால் கிறிஸ்தவர்கள் போது මේ පොළවේ ඉන්න සියලු අයට වඩා ඇදහිල්ල තබා තිබෙන්නේ ਸਰව බලධාරී දෙවියන් වහන්සේ ගැන. அவர்கள் இந்த பூமியில் உள்ள எல்லாரை பார்க்கிலும் மேலாக தேவனிடத்திலே நம்பிக்கை ඔබ வைத்திருக்கின்றார்கள். දන්නවාද ලෝකේ මනුෂ්‍යයා කෙරෙහි විශ්වාසය තබමින් මනුෂ්‍යයා පසුපස දුවන්න එපා. என்றால் மனிதர் மேல் நம்பிக்கை வைத்து மனிதர் பின்னே செல்ல வேண்டாம். ඔබ සැබෑ ක්‍රිස්තියානි කාර්යයක් නම්, நீங்கள் மெய்யாகவே ඔබ கிறிஸ்தவராக සැබෑ இருந்தால், ක්‍රිස්තු අනුගාමිකයෙක් නම්, நீங்கள் மெய்யாகவே கிறிஸ்துவை பின்பற்றினால், එලිදරව් පොතේ 118 8 සහ 9 පදවල හැටියට මේ පොළවේ තිබෙන අභියෝග ජය ගන්නට. එක ගීතාවලි 118 8 සහ 9. சங்கீதம் 118 அதிகாரம் 8 9 வசனத்தை நீங்கள் வாசித்து ඔබ பாருங்கள். සැබෑ ලෙස මේ පොළවේ තිබෙන අභියෝග ජය ගන්නට. இந்த உலகத்துள்ளான சவால்களை மேற்கொள்வதற்கு ඔබ මා මේ පොළවේ ඉන්න මනුෂ්‍යයින්ට බාර දී යුතු කාරණා දැනගත යුතුයි, බාර නොදී යුතු කාරණා දැනගත යුතුයි. இந்த பூமியிலே பாரம் கொடுக்க வேண்டிய காரியங்களையும் கொடுக்க வேண்டாத காரியங்களை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். අපේ ක්‍රිස්තියානි ඇදහිීම තුල තිබෙන්නේ කුමක්ද? இந்த கிறிஸ்தவ வாழ்க்கைய நம்பிக்கை என்ன? දෙවියන් වහන්සේට සියල්ල කළ හැකි කියන දේ. நம்முடைய ஆண்டவனால் எல்லாவற்றையும் செய்ய முடியும். ඔබ දන්නවද දෙවියන් වහන්සේට සියල්ල කළ හැකි කියද්දි මිනිස්සුයෙකුට තර්ක කරන්න පුළුවන්. ඇයි බැරුව ගියේ දෙවියන් වහන්සේට යේසුස් වහන්සේව මරණයෙන් මුදවන්න? தேவனால் எல்லாம் செய்யக்கூடும் என்று சொல்லும் பொழுது யாரும் வாக்குவாதம் பண்ணலாம். ஏன் இங்கே தேவகுமாரன் மரிக்கும் பொழுது தேவனால் காப்பாற்ற முடியவில்லை? ප්‍රේමවන්තනි, යේසුස් වහන්සේව මරණයෙන් මුදවන්න දෙවියන් වහන්සේට බැරි කමක් තිබුණේ නැහැ. ஆனால் இயேசுவை மரணத்தில் காப்பாற்ற தேவனால் முடியாமல் இருக்கவில்லை. නමුත් දේව කැමැත්ත උනේ යේසුස් වහන්සේ මරණය විදින එක. ஆனால் தேவனுடைய சித்தமாக இருந்தது அவர் சிலுவையிலே மரிப்பது. ඒ ඔබගේ සහ මගේ ජීවිතයට විමුක්තිය ගෙන දෙන පිණිස. உங்களுடைய என்னுடைய வாழ்க்கைக்கு ஒரு விடுதலையை கொடுப்பதற்காக மரிக்க යේසුස් வேண்டியிருந்தது. වහන්සේ නොමරුණා නම් උන්වහන්සේගේ දේශනාවන් සහ උන්වහන්සේගේ ක්‍රියාවන්
උන්වහන්සේ ජීවත් වෙන කාලයට පමණයි සීමා වෙන්නේ. ஏனால் இயேசு மரிக்காமல் இருந்திருந்தால் அந்த இயேசு சொன்ன வார்த்தைகள் இயேசு வாழ்ந்த காலத்தோக்கு மாத்திரமே නමුත් மட்டுப்படுத்தப்பட்டிருக்கும். අපිට නොපෙනෙන අභිරහසක් එහි තිබුණා. அதிலே அறியாத ரகசியம் இருந்தது. ඒ අභිරහස මොකක්ද? அந்த பரம ரகசியம் என்ன? යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ මිය යාම කුරුස ගසකදී මරණයට පත්වීම දේව කැමැත්ත. ஏனால் சிலுவையிலே இயேசுவானவர் மரிக்க வேண்டும் என்று தேவனுடைய சித்தமாக இருந்தது. ඇයි? ஏன்? උන්වහන්සේ ඔප්පු කළා. அவர் நிரூபித்தார். දෙවියන් වහන්සේ ඔප්පු කළා එක දෙයක්. தேவன் ஒரு காரியத்தை நிரூபித்தார். මරණය පරාජය කිරීමේ බලය යේසුස් වහන්සේට තිබෙන බව. என்னால் மரணத்தை பரிஹரிக்கிறான் ஜெயிக்கிறான் வல்லமை இயேசுவுக்குள் එම இருந்தது. නිසා තමයි කිසිම ආගමක් බවට ක්‍රිස්තියානි විශ්වාසයපත් නොවෙන්නේ. எனவே தான் கிறிஸ்தவம் என்பது மற்ற மதங்களை போன்று அல்லாமல் இருக்கின்றது. මක්නිසාද සැම දර්ශනයකම සැම ආගමකම ඉන්න ශාස්තෘවරයා විසින් ලොවට දේශනා කළ දහම් ඔව්වෝ ඇයගේ මරණය සමග සමාජය තුළ සමාජය ගත වුණා. නමුත් යේසුස් වහන්සේ ජීවමාන බව ඔප්පු කරලා උන්වහන්සේ මරණය පරාජය කර නැගිට අදත් ජීවමානව වැඩ සිටිනවා. எனவேதான் மதத்தை உண்டு பண்ணினவர்கள் நிரூபித்த ஆரம்பித்தவர்கள் அவர் பேசின வார்த்தைகள் அவர் மரித்ததோடு அழிந்து விட்டது. ஆனால் இயேசுவோ அப்படி அல்ல, மரித்து உயிர்த்தெழுந்தவனே இன்றும் அந்த வார்த்தை ஜீவித்துக் එම கொண்டிருக்கிறது. නිසා ක්‍රිස්තියානි සභාව යනු ජීවමාන අත්දැකීමකින් ජීවත් වෙන්න අවසෙනක. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது அந்த ஜீவனை அனுபவித்துக் கொண்டு வாழ்கின்றார்கள். ඒක සදාකාල ජීවනය බලාපොරොත්තුව පොළවේ රැස් වෙන්න අවසෙනක. ஆகவேதான் அவர் நித்திய ஜீவனை எதிர்பார்த்து இந்த பூமியிலே ஜீவித்துக் දැන් මෙම கொண்டிருக்கிறார்கள். තැනැත්තීගේ තිබෙන්නා වූ ලෝකමය විශ්වාසය යේසුස් වහන්සේ පෙරලනවා දෙවියන් වහන්සේ කරේ විශ්වාසයට. இந்த இடத்திலே இந்த பெண்ணுக்குள்ள இருந்தான உலக அனுபவங்களை இயேசுவானவர் அந்த இடத்திலே முறியடிக்கின்றார். ගීතාවල 118 8 9 අපි කියවමු. நாங்கள் சங்கீதம் 118 அதிகாரம் 8 9 வசனங்களை நாங்கள் வாசிப்போம். ගීතාවලි පොතේ 118 වන පරිච්ඡේදයේ 8 වන පදයේ සිට මනුෂ්‍යයා කෙරෙහි විශ්වාසය තැබීමට වඩා ස්වාමින් කෙරෙහි ඇදහිම යහපත. අධිපතින් කෙරෙහි විශ්වාසය තැබීමට වඩා ස්වාමින් කෙරෙහි ඇදහිම යහපත. ප්‍රේමවන්තනි මේ කිතුණු සැබෑ කිතුණු භක්තිකයෝ மெய்யான கிறிஸ்தவர்கள் සැබෑ ක්‍රිස්තියානි කාරීන්ව විශ්වාසය හඳුනා ගන්න පුළුවන් එක ක්‍රමයක් තමයි என்றால் அந்த மெய்யான கிறிஸ்தவ நம்பிக்கை இவ்வாறு இருக்கின்றது. මේ භූමිකව පවතින සියලුම ගැටුම් වලදී இந்த பூமியிலே நடக்கிற போராட்டங்கள் எல்லாவற்றிலும் අයුක්තියේදී அநீதிகள் நடக்கும் பொழுதும் අසාධාරණයේදී அக்கிரமங்கள் நடக்கும் பொழுதும் ඒ වගේම අපට විරුද්ධව කරන සියලු බොරු සහ අගුණ ක්‍රියාවන් වලදී எங்களுக்கு விரோதமாக எழும்புகிற அல்ல பொய்யான காரியங்களுக்கும் අපගේ ඇදහිල්ල අපි තබන්නේ දෙවියන් වහන්සේ කෙරේ. எங்களுடைய நம்பிக்கை முழுவதும் தேவன் பேரிலே අර வைக்கின்றோம். තැනැත්ති හුරු වෙලා සිටියා වතුර ගැනීමේදී යාකෝබ් ගැන සහ යාකෝබ්ගේ ලිඳ ගැන එමෙන්ම පණිට්ටුව ගැන සහ කමය ගැන විශ්වාසය තබන්න. அந்த பெண்ணிட நம்பிக்கை எவ்வாறு தானது? யாக்கோபுடைய கிணற்றையும் வாளியும் தண்ணீரையும் கயிறையும் குறித்து தான் இருந்தது. නමුත් සැබෑ දේව දරුවෝ විශ්වාසය තබන්නේ මේ වචනේ හැටියට කවුරු ගැනද? ஏனால் இந்த மெய்யான கிறிஸ்தவர் இந்த வார்த்தைப்படி யாரை මනුෂ්‍යයා நம்புகிறார்கள்? කෙරේ විශ්වාසය තැබීමට වඩා ස්වාමින් වහන්සේ කෙරේ ඇදහිම යහපත්ය. மனுஷன் நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பது நலம். එමෙන්ම අධිපතීන් කෙරේ විශ්වාස තැබීමට වඩා ස්වාමින් වහන්සේ කෙරේ ඇදහිම යහපත්ය. பிரபுக்களை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம். අපි උන්වහන්සේව අදහන ක්‍රමය මොකක්ද? இன்று நாங்கள் தேவனை நம்புகிற விதம் எவ்வாறு? යාඥාව, ஜெபம், නිරහාරය, உபவாசம், නොකඩවා කනලව් කිරීම, தொடர்ந்து விண்ணப்பிப்பது, දෙවියන් වහන්සේට මොර ගැසීම. தேவனை நோக்கி ஜெபிப்பது. ඒ තමයි අපේ ආත්මික ජීවිතය වෙනස් වුණු බවට සැබෑ ක්‍රිස්තියානි කාර්යයාගේ චරිතය. அதுதான் மெய்யாகவே வாழ்க்கை மாற்றப்பட்டதான ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கை. එම නිසා යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ අර ආගමක් කරපින්වාගෙන පැමිණි මේ ස්ත්‍රියට කියනවා නුඹ විශ්වාස කරන්න පටන් ගන්නට ඕනේ ලෝකයේ තුල පවතින දේවල් ගැන පමණක් නොවේ ඊට වඩා නුඹ දෙවියන් වහන්සේ කෙරේ විශ්වාස කරන්න පටන් ගනි. ஒரு மதத்தின் மேல் நம்பிக்கையுள்ள அந்த பெண்ணுக்கு இயேசு சொல்லுகிறார், அதை பார்க்கல மேலான காரியத்தை நீ நம்ப வேண்டும் என்று. අපි 13 සහ 14 ස්වාමින් වහන්සේගේ වචනය අධ්‍යයනය කරලා අපි ලබන සතියට ගමන් කරන්නට යනවා. ඇගේ ජීවිතය වෙනස් වෙන්න පටන් ගන්න තැන කොතනද කියන එක. நாங்கள் 13ஆம் 14ஆம் வசனங்களை வாசித்து விட்டு அடுத்த அதை நாங்கள் தியானிப்போம். அடுத்த வாரம் மிகுதியான பாதையை பார்ப்போம். එම නිසා තාම ඇය යේසුස් වහන්සේව මුණ ගැසුණාට නැවත උත්පාදනය ලැබුවේ නැහැ. ஏனால் இவர் இயேசுவை சந்தித்தால் மறுபடியும் இன்னும் பிறக்கவில்லை. ඇය යේසුස් වහන්සේව මුණ ගැසිලා දැන් කතාවක් කරනවා. இப்போ இயேசுவை சந்தித்து பேசிக் එම கொண்டிருக்கிறார். නිසා ඇය නැවත උත්පාදනය ලැබලා නැහැ.
ஆகவே அவள் இன்னும் மறுபடியும் பிறக்கவில்லை. ඇය යේසුස් වහන්සේ සමග ඇගේ ජීවිතයේද ඇගේ ඓතිහාසික දැනුමද බෙදා ගන්නවා. නමුත් තාම ඇය නැවත උත්පාදනයක් ලැබලා නැහැ. தன்னுடைய வாழ்க்கையில போராட்டம் பிரச்சனைகளை அவர் பகிர்ந்து கொள்கிறார் என்று இன்னும் மறுபடி பிறந்த அனுபவத்தை பெறவில்லை. නිසා නැවත උත්පාදනය කියලා කියන්නේ යේසුස් වහන්සේව හමු වීම පමණක් නෙවෙයි. ஏனென்றால் இயேசுவை சந்திப்பது மாத்திரம் மறுபடி பிறத்தல் அல்ல. හමු වීම සමග උන්වහන්සේගේ කැමැත්ත ඉෂ්ට කිරීමට පටන් ගැනීම. அவரை சந்திப்பது மாத்திரமல்ல அவருடைய சித்தத்தை செய்வதற்காக நாங்கள் மாற வேண்டும். මම සිතනවා එමෙන්ම විශ්වාස කරනවා අද සභාවන් වල ඉන්නා වූ බොහෝ දෙනෙක් අතරේ මේ නැවත උත්පාදනයේ සම්පූර්ණත්වය තාම සිද්ධ වීමට නියමිතයි කියලා. நான் நினைக்கின்றேன் சபைகளிலும் கூட அநேகர் இன்னும் அந்த மறுபடியும் பிறத்தலான அனுபவத்தை பூரணமா பெற்றிருக்கவில்லை என்று. කෙසේ වුණමුද ඔවුන් නිවැරදි මගට වැටලා තිබෙනවා නැවත උත්පාදනය ලැබීම සඳහා. அவர்கள் மறுபடியும் பிறந்த அனுபவத்திலே பூரணப்படுத்தலை கூட நடத்தப்படுகின்றார்கள். උත්පාදනයක් යනු සම්පූර්ණත්වයට පැමිණෙන්නේ එක දවසකින් නොවේ මේ ලෝකේ කිසිම උත්පාදනයක්. என்றால் மறுபடியும் பிறத்தன அனுபவத்திலே பூரணத்திலே ஒரு நாளிலே வந்து விடுவதில்லை. බීජයක් පොළවට වැටුණත් උත්පාදනයට කාලයක් අවශ්‍යයි. என்றால் நெல் மணியானது நிலத்தில் விழுந்தாலும் கனி கொடுப்பதற்கு பல காலங்கள் தேவை. උත්පාදනයේ විප්ලවය ආරම්භනවා එක රැයෙන්. ஆனால் பிறக்கும் பொழுது அல்ல முளைக்கும் பொழுது ஒரு புரட்சி ஏற்படுகிறது. ගර්භය තුල කලලය ආරම්භයක් ගත්ත නමුදු සම්පූර්ණ උත්පාදනයට කාලයක් ගත වෙනවා. என்றால் அது கருவாகின்ற அன்று பூர்ணப்படுவதற்கு காலம் தேவைப்படுகின்றது. ඒ නිසා ඔබත් මාත් උපතෙන්ම සභාවේ සිටියත් අපි නැවත උත්පාදනය ලැබපු චරිත බවට පත් වෙන්නේ නැහැ. අපි சபாව තුලම උත්පාදනය ලැබෙන නිසා. நாங்கள் சபையிலே இருந்த காலத்திலே பிறந்திருக்கலாம் ஆனாலும் மறுபடியும் பிறந்த அனுபவம் அப்படி அல்ல. සබත් පාසලක ඉගෙන ගත්තයි කියලා ඒකෙන් නැවත උත්පාදනයක් කෙනෙකු ලබන්නේ නැහැ එක රැයෙන්. ஏனால் சபையிலே இருக்கிற நிமித்தமாக நாங்கள் மறுபடியும் பிறந்த அனுபவத்தை ஒரு நாளிலே பெற்றுவிட முடிவதில்லை. එම නිසා සාක්ෂිකාරයෙක් වීමට සබත් පාසලක තිබෙන දැනුම පමණක් මදි. ஆகவே ஓய்வு நாள் பாடசாலையில் இருக்கிற அனுபவம் மாத்திரம் சாட்சிகளை இருக்க முடியவில்லை. දේශනා කිරීමට සබත් පාසල් දැනුම ඇති වෙන්න පුළුවන්. ஏனால் பிரசங்கம் செய்வதற்கு ஓய்வு நாள் பாடசாலை அனுபவம் போதுமானதாக කරුණ இருக்கும். අත්දැකීමේ තිබෙන්නා වූ දැනුම ඇති වෙන්න පුළුවන් දේශනා කරන්න. ஏனால் நாங்கள் சபையில் இருக்கிற அனுபவம் பிரசங்கிப்பது போதுமாக බයිබල් இருக்கும். විද්‍යාල දැනුම ඇති වෙන්න පුළුවන් දේශනා කරන්නට. ஏனால் බයිබල් විද්‍යාල ஏனால் நாங்கள் வேதாகம கல்லூரிக்கு சென்று பெற்றுக்கொள்கிற அனுபவம் பிரசங்கிப்பதை காரணமாக இருக்கலாம். සාක්ෂිකාරයෙක් වීමට අවශ්‍යයි නැවත උත්පාදනයක්. ஒரு சாட்சியா இருக்க வேணுமானால் மறுபடியும் பிறந்த அனுபவம் அவர்களுக்கு தேவை. මේ සමාරිය ස්ත්‍රියගේ කතාවේ කෙලවරේ තිබෙන්නේ ඇය වේගවත් සාක්ෂිකාරියක් බවට පත්වන එක. இந்த சமாரியஸ்ரே கதையிலே பார்க்கும் பொழுது கடைசியிலே அவள் ஒரு சாட்சியாக மாறுகிறாள். නමුත් යේසුස් වහන්සේ කතා කරන කාරණාව තුල අද සුභාරංචිය බොහොම වැහැරිලා සුභාරංචිය නරක පැත්තට ගමන් කරමින් සිටිනවා මනුෂ්‍ය කරන විදි ක්‍රම පාවිච්චි කිරීම නිසා. இன்றைக்கு ஜனங்கள் பலவிதமான முறைகளை பேசி இயேசுவின் சுவிசேஷத்தை தாறுமாறாக மாற்றி මම விடுகிறார்கள். විශ්වාස කරනවා කිසි සභා පාලකවරයෙක් මොනම සභාවක මා සමග අමනාප වෙන එකක් නැහැ. මම මේ ඊළඟ වචනවලදී කතා කරන්න යන සමහරක් කාරණා නිසා. என்றால் சபையில் இருக்கிற போதர்கள் எனக்கு விரோதமாக எழும்ப மாட்டார்கள் நினைக்கிறேன். அடுத்த வசனங்களை நாங்கள் வாசிக்கும் போது මක්නිසාදයත් යේසුස් වහන්සේ පවසනවා 13 වෙනි පදය 13ஆம் வசனத்திலே இயேசு சொல்லுகிறார். කියවලා බලමු උන්වහන්සේ පාවිච්චි කරන වචන කීපයක් තිබෙනවා. 13ஆம் 14ஆம் වசනங்களை நாங்கள் வாசிப்போம். 13 වන පදයේ සිට යේසුස් වහන්සේ උත්තර දෙමින් මේ වතුර බොන හැම දිනාටම නැවත පිපාසා වන්නේය. නමුත් මාදන වතුරෙන් බොන කවරෙකුට නමුත් කිසි කලෙක පිපාසා නොවන්නේය. මාහුට දෙන වතුර ඔහු තුලේ සදාකාල ජීවනයේ නික්මෙන්නා වූ වතුර උල්පතක් වන්නේ යයි කීසේක. යේසුස් වහන්සේ කියනවා මම දෙන වතුර බොන අයට කවමදාකවත් අය පිපාසය ඇති වෙන්නේ නැහැ. இயேசு சொல்லுகிறார், நான் கொடுக்கும் தண்ணீரை குடிப்பவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாவதில்லை. මේ මොකක්ද මේ සංසිඳවන පිපාසය? இது என்ன? இந்த முடிவு இல்லாத தாகம் இல்லாமல் இருக்கும் வாழ்க்கை என்ன? මේ ලෝකයේ තුල ජීවත් වීමට තිබෙන තණ්හාව, இந்த உலகத்திலே வாழ்வதற்காக இருக்கிற பேராசை, තෘෂ්ණාව, இச்சை, ඒ වගේම මිනිසු සොයන ගෞරවය, என்னால் மனித தேடுன கனம், මනුෂ්‍යයන්ගේ ජීවිතවල තිබෙන කෑදරකම, இந்த மனிதர்களுக்கு இருக்கிற பேராசைகள், ද්වේෂය, මෝහය වැනි දේවල්, என்னால் இச்சைகளும் பேராசைகளும், මෙවැනි දේවල් මනුෂ්‍යයා තුල ඇතිවීම නවතිනවා යේසුස් වහන්සේව මනුෂ්‍යෝ පිළිගත්ත කල. இயேசுவை சந்தித்த பின்பு இவையெல்லாம் மனித வாழ்க்கையிலே நின்று விடுகின்றது. ඔවුන් තවත් දුරට මේ ලෝකයේ තිබෙන දේවල් එක්ක කෑදරකමෙන් ජීවත් වෙන්නේ නැහැ. அதன் பின்பு அவர்கள் இந்த உலகத்தில் உள்ள காரியங்களோடு போராடுவதில்லை. දේව සේවයට සුදුසුකම
නැවත උත්පාදනය සම්පූර්ණ වීම. ஒரு தேவனுக்கு ஊழியம் செய்ய வேண்டுமானால் அவன் பெற்றுக்கொள்ள வேண்டிய அனுபவம் மறுபடியும் பிறத்தல் அனுபவமாக இருக்கிறது. නැතිනම් ප්‍රේමවන්තයා යේසුස් වහන්සේගේ නාමය දරමින් මිනිසු මේක රස්සාවක් කරගන්න උනත් පුළුවන්. ஏனென்றால் இயேசுவின் நாமத்தை கொண்டு ஒரு தொழில் செய்ய முடியும். ඒ නිසා යේසුස් වහන්සේ ඇති කරනවා මේ ලෝකයේ තුල උන්වහන්සේ කරේ ඇදහිල්ලෙන් යන ගමන. ஏனென்றால் அவரோடு கூட பயக்கின ஒரு பயணத்தை பற்றி தான் பேசுகிறார். කොපමණ සිටිනවද මේ ලෝකයේ මිනිස්සු දේව සේවයේ රස්සාවක් කොට සිතන අය? எத்தனை பேர் தொழிலாக தேவனுடைய ஊழியத்தை செய்கின்றார்கள்? කොපමණ සිතනවද ඔවුන්ට මේක ගෞරවයක් කොට සිතන අය? எத்தனை பேர் பெரிய மதிப்பு அல்ல கனம் என்று நினைக்கின்றார்கள்? කොපමණ සිතන අය ඉන්නවද තමා වෙනත් ව්‍යාපාර රැකී ආරක්ෂා කරන අය අතර දේව සේවයේ තමන්ට ඔටුන්නක් කියා සිතන අය? மற்றவர்கள் தொழில் வியாபாரத்தை போன்று அவர்கள் அந்த ஊழியத்தை கிரீடமாக எண்ணுகிறார்கள். නැවත උත්පාදනය වෙච්ච කෙනාට මේ ලෝකයේ මායි කිව් සියලු කාරණා ඔවුන්ට එපා වෙනවා. ஏனென்றால் மறுபடியும் பிறந்தோட வாழ்க்கையில இவ்வாறான வாழ்க்கை இருப்பதில்லை. ඔවුන් සිටින්නේ එක අරමුණක පමණයි. அவர் ஒரே நோக்கத்தோடு தான் ඒ இருப்பார். අරමුණ සදාකාල ජීවනයට හා තමන්ගේ ජීවිතේ සුද්ධත්වයට පත් කර ගැනීම. ஏனென்றால் நித்திய ஜீவித்தை பெற்றுக்கொள்ளும்படியா நித்திய ஜீவனை பெறும்படியா அவர் பரிசுத்தத்தை நாடுவார். කෙටි විග්‍රහයකට යන්නේ මේ ජීවනයේ වතුර යේසුස් වහන්සේ අර්ථ ගැන්වුවේ මොනවටද කියලා ඔබත් එක්ක කතා කරන්න. ஏனென்றால் நித்திய ஜீவ தண்ணீரை குறித்து எப்படியாக உங்களோடு பேசுகிறார். අද මේ සදාකාල ජීවනය මිනිසුන්ට දෙන්න හදනවා ක්‍රම සහ විදිවලට මිනිස්සු. இந்த நித்திய ஜீவனை பலவிதமாக தயாரித்து மனிதர்கள் முயற்சிக்கின்றார்கள். යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ උන්වහන්සේගේ ජීවන දායක වතුර කිසිම තැනක මේ ලෝකයේ තුල තිබෙන දෙයකට සමාන කළේ නැහැ. ஏனென்றால் இயேசுவானவர் நித்திய ஜீவ தண்ணீரை இந்த உலகத்தில் உள்ள எந்த பொருளுக்கும் அவர் சமானப்படுத்தி பேசவில்லை. තවත් වචනයකින් කියනවා නම් ඒක මිල කළේ නැහැ. ஏனென்றால் அதற்கு அவர் கிரயம் நியமிக்கவில்லை. කිසිම විටකදී මිනිසියෙකුට සදාකාල ජීවනය ලබා දීමට කිසිම දේව සභාවක් මිලක් අය කිරීම යුතුයම නැත. ஆகவே நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வது நித்திய ஜீவன தண்ணீரை பெற்றுக்கொள்வதற்கு எந்த ஒரு சபையோ ஒரு கிரயத்தை நியமிக்க முடியாது. ඒක ඍජුව හෝ වක්‍රව නොවිය යුතු දෙයක්. ஏனென்றால் அநியாயமோ எப்படியோ அது நடக்க முடியாத காரியம். මක්නිසාද දෙවියන් වහන්සේ ලබා දෙන දෙයක් කාටද මිල කරන්න පුළුවන්? ஏனென்றால் தேவன் கொடுக்கின்ற ஒரு காரியத்தை யார் விலை கூற முடியும்? ඒවා මේ ලෝකයේ අත්දැකීමක් හැටියට ලෝකයේ මුළුල්ලේ තිබෙන අවස්ථා තිබෙනවා. ஏனென்றால் உலகத்தில் பல அனுபவங்கள் இருக்கின்றது. මම ඒවා මොනවද කියලා ඉවර වෙලා කතා කිරීමට කැමති නැහැ. அவற்றை நான் சொல்ல விரும்பவில்லை. නමුත් හෘද සාක්ෂියක් ඇති හැම කෙනෙක් සහ දන්නා වූ අය දැනගන්නවා මේ දේවල් යමෙක් කරනවා නම් ඒ කරන රටාව සදාකාල ජීවනයේට මිනිස්සු ඇතුල් වීමට අධික බාධාවක් බව. ஏனால் நல் மனசாட்சி உள்ளவர்கள் புரிந்து கொள்வார்கள் இந்த காரியங்கள் தவறானது இவற்றை நாங்கள் பின்பற்ற கூடாது என்பதை அவர்கள் அறிந்து கொள்வார்கள். යෝහන් 7 වෙනි පරිච්ඡේදයේ 37 සිට 39ට අපි දේව ලියවිල්ල කියවලා බලමු. நாங்கள் யோவான் சுவிசேஷம் 7 அதிகாரம் 37 வசனத்துக்கு திருப்பிக் අද கொள்வோம். ඔබට පෙනෙනවද යේසුස් වහන්සේ මුණ ගැසුණු කෙනෙක් කොහේ හරි තැනක විනාශ වෙලා ඉන්නව නම් හේතු මොනවද කියලා? ஏனால் இன்றைக்கு ஒருவர் அழிந்து போவாரால் காரணம் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். අද ඔබට පෙනෙනවද යේසුස් වහන්සේට සේවය කරපු කෙනෙක් දඬුවම් විඳිනව නම් විනාශ වෙලා තිබෙනවා නම් හේතු මොනවද කියලා? தேவனுக்கு இந்த ஊழியம் செய்கின்றேன் சொல்லுகிறவர்கள் தண்டனை அனுப்புகிற ஏதோ விதத்திலே பாதிக்கப்பட்டால் ஏன் என்று அறிந்து கொள்ள නැවත வேண்டும். උත්පාදනය සම්පූර්ණ කරගන්නට කලින් ඔවුන්ගේ ජ්වලිතකම සහ ඔවුන්ගේ ඉක්මන්කාරීකම නිසා ඔවුන් මේක වෘත්තියක් කරගන්න ගිය නිසා அவர்கள் அந்த மறுபடியும் பிறத்தலை அவர்கள் பூரணப்படுத்தாதபடிக்கு தொழில் ரீதியா மாற்றிக்கொண்டபடியினால் எப்படியான தண்டனை එම ஏற்பட்டிருக்கின்றது. නිසා ප්‍රේමවන්ත සහෝදරයා සහෝදරී ஆகவே பிரியமான சகோதரனே சகோதரி, යේසුස් වහන්සේ සදාකාල ජීවනයේ දීමට කිසිම මිල අය කිරීමක් කළ තැනන් වහන්සේ නොවේ. ඒක මිල අය කිරීම නොවිය යුතු දෙයක්. ஏனென்றால் தேவனானவர் ஒரு இடத்திலேயும் நித்திய ஜீவனுக்கு விலை கூறவும் இல்லை விலை கூறியவும் முடியாது. කෙනෙක් සිතන්න පුළුවන් පඳුරක් දසෙන් එකක් වැනි නැත්නම් වෙනත් පිදීමක්. ඒක පිදීමක් මිස ඒක මිල කිරීමක් නොවේ. ஏனென்றால் ஒருவர் சில நினைப்பார்கள் தசம்பாகம் கொடுப்பது காணிக்கை, அது காணிக்கை அன்றி அது விலை அல்ல. දේව බලය අපිට විකුණන්න බෑ. ஏனென்றால் தேவனுடைய வல்லமையை நாங்கள் விற்க முடியாது. දේව ආලේපේ යමකට එකතු කරලා අපිට ඒක මිල කරන්න බෑ. தேவனுடைய கொடுக்கிற அபிஷேகத்தை நாங்கள் யாருக்கும் விற்க කෙනෙක් முடியாது. සිය කැමැත්තෙන් ඇවිත් එක ගන්නවා නම් ගත්තාවේ. அவர்கள் விரும்பி வந்து வேண்டினால் வேண்டலாம். අපි දෙන්න ඕන නොමිලේ. நாங்கள் இலவசமாக கொடுக்க අපිට மாட்டோம். නොමිලේ දෙන්න අපිට ශක්තියක් නැත්නම් හොඳම දේ යාඥා කරන එක. ஏனால் இலவசமாக கொடுக்க முடியாத ஒரே காரியம் நாங்கள் ஜெபிக்க வேண்டும். මක්නිසාදියත් අපි සුභාරංචිය නරක් කිරීම යුතු නැත. நாங்கள் நற்று விசேஷத்தை நாங்கள் கெடுத்து விடக் கூடாது. 7 වෙනි පරිච්ඡේදයේ 37 සිට 39ට කියවලා බලන්න. நாங்கள் 7 அதிகாரம் 37 38 வசனங்களை நாங்கள் வாசிப்போம். මංගල්ලේ මහත් දවසු අන්තිම දවසේ යේසුස් වහන්සේ නැගිට සිට ශබ්ද පවත්වමින් යමෙකුට පිපාස ඇත්නම් ඔහු මා ළඟට ඇවිත් බීවාවේ. කාට හරි අවශ්‍යතාව තාම මේ සමාරිය ස්ත්‍රියට යේසුස් වහන්සේ කියන්නේ නැහැ
නුඹ මම කියන එක සම්පූර්ණ බාරගනින් කියලා. என்றால் ஒருவன் தாகமா இருந்தால் சொல்லுற ஆகவே நான் சொல்வதை நீ ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் என்று சொல்லவில்லை. අපි හැමෝටම ප්‍රේමයක් සහ උවමනාවක් තිබෙනවා නිරාගින්නෙන් මිනිස්සෙක් ගැලවෙන්න ඕනයි කියලා. என்றால் நாங்கள் நேசிக்கொண்டோம் எல்லோரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று. නමුත් බලයෙන් කිසිම කෙනෙක්ව ක්‍රිස්තියානි වරයෙක් කරන්න බෑ. என்றால் அதிகாரத்தை கொண்டு பலவந்தமாக ஒருவரையும் கிறிஸ்தவராக மாற்ற முடியாது. කිසිම කෙනෙකුට සදාකාල ජීවනය බලෙන් දෙන්න බෑ. என்றால் பலவந்தமாக நித்திய ஜீவனை ஒரு மனிதனுக்கும் கொடுக்க முடியாது. යේසුස් වහන්සේ දේශනා කරනවා ශබ්ද නගලා இயேசுவானவர் சத்தமிட்டு பேசுகிறார். කාටාරි පිපාසනම් ஒருவன் தாகமாய் இருந்தால் මාළඟට ඇවිත් බීවාවේ. என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். සමාරිය ස්ත්‍රියට තිබුණු පිපාසය එදා ශාරීරිකයි. என்றால் அந்த சமாரிய சரீர பிரகாரமான தாகம் නමුත් இருந்தது. යේසුස් වහන්සේ ඇයට හඟවනවා ශාරීරික පිපාසය හරහා ආත්මීක පිපාසය ගැන. இந்த இடத்திலே சரீர தாகத்தையும் ஆவிக்குரிய தாகத்தையும் இயேசுவானவர் விளக்கி கொடுக்கின்றார். ක්‍රිස්තියානි සභාව ලංකාව තුල ලෝකය තුල කතා කරන්නේ මේ ආත්මික පිපාසය ගැන. என்றால் கிறிஸ்தவ சபை என்பது இலங்கையிலும் உலக நாடுகளிலும் இந்த ஆவிக்குரிய தாகத்தை குறித்து பேசுகின்றார்கள். මේක විවිධ නම් වලින් අර්ථ ගන්නවන්න පුළුවන්. அது பலவித பெயர்களிலே அடையாளப்படுத்தலாம். නමුත් සැබෑව මේකයි. மெய் என்பது உண்மை என்பது இதுதான். මේ කියනවා இந்த சத்தியம் என்பது යමෙක් இதுதான். පිපාසිත ඉන්නවනම් ඔහු මා ළඟට ඇවිත් බීවාවේ. ஒருவன் தாகமா இருந்த என்னிடத்தில் வந்து பானம் பண்ண මා கடவன். කෙරෙහි අදන්නා තුලින් ලියවිල්ලේ ලියා තිබෙන හැටියට ජීවනදායක වතුර ඇති ගංගා ගලන්නේ යයි කීසේක. උන්වහන්සේ මෙසේ කිව්වේ තමා අදාහගන්න උන් විසින් ලබන්ට සිටින ආත්මයන්න් ගැනය. මක්නිසාද යේසුස් වහන්සේ ඒතාක් මහිමයට නොපෙනී බැවින් ඒතාක් ආත්මය නොදෙන ලද්දේය. என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்தில் இருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றார். தம்மை விசுவாசிக்கிறவர் அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார். இயேசு இன்னும் மகிமைப்படாதிருந்தால் பரிசுத்தாவி இன்னும் அருளப்படவில்லை. යේසුස් වහන්සේ ශුද්ධාත්මයන් වහන්සේ ගැන කතා කරනවා. இயேசுவானவர் பரிசுத்தாவியை குறித்து பேசுகிறார். ප්‍රේමන්තනේ අපි ලබන සතිය කතා කරන්න යන්නේ යේසුස් වහන්සේව මුණ ගැසෙන අයට ශුද්ධාත්ම බලය පැමුණාම සිදුවෙන්නා වූ විප්ලවය මොකක්ද කියලා අතුලාන්තයේ සදාකාල ජීවනයේ පිණිස. அடுத்த வாரத்திலே நாங்கள் பார்க்க போவது இயேசுவை சந்திப்ப ஒரு இடத்திலே பரிசுத்தாவை பெற்றுக் கொள்ளும் பொழுது அவருடைய வாழ்க்கை எவ்வாறு மாற்றம் அடைகிறது என்று பார்க்க போகிறோம். කිසිම ක්‍රම සහ විදියකින් උපක්‍රම වලින් මිනිස්සු සදාකාල ජීවනය ලබන්නේ නැහැ. ඔවුන් පල්ලියකට එයි. ஏனென்றால் பல விதங்களை பாவிக்கும் பொழுது அவர்கள் நித்திய ஜீவனை பெறுவதில்லை, ஆலயத்துக்கு තනද வருவார்கள். මිනිස්සෙක් සුව වෙන්න පුළුවන්, යක්ෂයෙක් දුරු වෙන්න පුළුවන්. சில வேளை பிசாசுகள் ஓடலாம் அல்லது சில சுகமடையலாம். ප්‍රශ්න විසඳෙන්න පුළුවන්. பிரச்சனைகளுக்கு விடுதலை නමුත් கிடைக்கலாம். මේ ශුද්ධාත්මයන් වහන්සේ ඇතුළාන්තයේ විප්ලවයක් නොකළොත් ඒ කෙනා නැවත උත්පාදනය වෙච්ච කෙනෙක් වෙන්නේ නැහැ. ඒ කෙනා ආශිර්වාදය ලබාගෙන යන්න යයි. இந்த பரிசுத்தாவியானவர் அவருக்குள்ளே வந்த மாற்றத்தை செய்யாவிட்டால் அவர் சுகத்தை அல்லது தேவை பெற்றுக்கொண்டு போய் விடுவார். ක්‍රිස්තියානි වරුන් සහ ක්‍රිස්තියානි සභාවෙන් ආශිර්වාද ගන්නා වූ එක ක්‍රමයක් என்றால் கிறிஸ்தவ சபைகள் இருக்கிற ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்கிற ஒரு விதம், නැවත උත්පාදනය ලැබීම තවත් ක්‍රියාවලියක්. மறுபடியும் பிறக்கிறது இன்னொரு விதம். ඕනෑ තරම් ක්‍රිස්තියානි සභාවන් වලට ඇවිල්ලා මිනිස්සු තමන්ගේ ජීවිතයේ යේසුස් වහන්සේගේ පිහිට ලබාගෙන තිබෙනවා. ஏனால் எந்த சபையிலும் வந்து கிறிஸ்துவனிடத்திலே ஜனங்கள் உதவியை பெற்றுக்கொள்வார்கள். නමුත් ඒ හැමෝම නැවත උත්පාදනය ලැබුවේ නැහැ. ஆனால் அவர் எல்லோரும் மறுபடியும் பிறக்கவில்லை. ඒ උත්පාදනය සිද්ධ වෙන්නේ මිනිස්සෙක් කැමති නම් ඒ තැනත්තා පිළිගන්න ඕන, තැනැත්ති පිළිගන්න ඕන ශුද්ධාත්මයන් වහන්සේගේ බලය තමන් තුළ ඇති කරන්න ඕන විප්ලවය ගැන. அப்படி மாற்றம் அடைய வேணுமானால் அவர் பரிசுத்தாவியானவரை தான் பெற்றுக்கொள்ள வேண்டும், தன்னுடைய வாழ்க்கையை மறுபடியும் பிறந்த மாற்றத்தை பெற்றுக்கொள்வதற்கு. එම නිසා අපි කළ යුතු දේ තමයි ශුද්ධාත්මයන් වහන්සේව පිළිගැනීමට, යේසුස් වහන්සේව මුණ ගැසුණයින් පසුව ශුද්ධාත්මයන් වහන්සේව පිළිගැනීමට මනුෂ්‍යයාට පරිසරය සකසන එක. எனவே தான் இயேசுவை சந்தித்த பின்பு அந்த மனிதன் பரிசுத்தாவை பெற்றுக்கொள்ளான சூழலை நாங்கள் உருவாக்கி கொடுக்க வேண்டும். මගේ ප්‍රශ්නය என்னுடைய கேள்வி, මේ සමාරිය ස්ත්‍රියගේ ජීවිතය තුළ කිසි රෝගයක් තිබුණේ නැහැ. இந்த சமாரிய ஸ்திரீயுடைய சரீரத்தில் எந்த ஒரு வியாதி இருக்கவில்லை. සුව වෙලා ජීවිතය යේසුස් වහන්සේ වෙතට හැරෙන්න ஏனால் சுகத்தை பெற்றுக்கொள்ள இயேசு வேண்டும் என்று අපි சொல்வது. ලබන සතිය කතා කරන්නට යනවා. அடுத்த வாரத்தில் நாங்கள் பேச போகிறோம். මගේ ජීවිතයේ විප්ලවය නැත්තම් නැවත උත්පාදනය පටන් ගැනීමේ රහස් කීපයක්. இவருடைய வாழ்க்கையிலே மறுபடியும் பிறந்த அனுபவம் அல்ல மாற்றம் ஏற்படாத காரணம் பலவற்றை. නමුත් ඊට ප්‍රථම அதுக்கு முன்பதாக එලිදරව් පොතේ 21 වෙනි පරිච්ඡේදයේ 5 සිට 7 දක්වා බලන්න. நாங்கள் வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் தொடக்க நாங்கள் வாசிப்போம். මොකක්ද උන්වහන්සේගේ වචනේ කියන්නේ? அவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? යේසුස් වහන්සේගේ කැමැත්ත උන්වහන්සේගේ ආත්මය හා ඒ ගැලවීම නොමිලේදීම. என்றால் தேவனுடைய விருப்பம் என்னவென்றால் இந்த ரட்சிப்பையும் அவருடைய ஆவியம் இலவசமாக கொடுக்க வேண்டும். අපි දේව ධර්මයේ සමහරක් විට අවබෝධ කර නොගැනීම
අපේ තියෙන ජුවලිතකමත් එක්ක අපේ අතින් වැරදි සිද්ධ වෙන්න පුළුවන්. சில வேளையில் எங்களுக்குள்ள பக்தி வைராக்கியம் சில காரியங்களை நாங்கள் தவறாக புரிந்து கொள்வோம் நடந்து கொள்வது உண்டு. කිසිදු වරදක් ක්‍රමානුකූලව හදාගන්න උත්සාහ දරන්න එපා. எதையும் தவறாக செய்ய நீங்கள் முயற்சிக்க வேண்டாம். බොහෝ අය වරද ක්‍රමානුකූලව හදාගන්න උත්සාහ දරන්නේ තමන් ලැජ්ජාවට හෝ තමන්ට හානියක් වෙයි කියන බයට. ஏனால் ஒரு சிலர் தன்னுடைய பாவம் வெளிப்படும் என்ற பயத்தினாலே சில காரியங்களை செய்கின்றார்கள். නමුත් වරදක් තිබෙන තාක්කල් තමන්ට හානියක් තමයි. ஏனால் தனக்குள்ளே பாவம் இருக்கு வரைக்கும் தண்டனை බොහෝ தான். අය වරදක් එක්ෂණිකව පිළිගන්න කැමැත්තේ. ஒரு சிலர் பாவம் தவறு செய்தாலும் ஏற்றுக்கொள்வதில்லை. ලැජ්ජාව නිසා. ஏனால் வெட்கத்தை நிமித்தமாக. නමුත් යමෙකු මේ සුභාරංචි කරණය වැරදි ලෙසකින් සෙනගක් සමග ගමනක් යනවා නම් ඒ වරද අපි හදා ගන්න ඕන. ஏனால் சத்தியத்தை தவறாக ஜனத்த மத்தியிலே கொண்டு போவாரானால் தவறை அவர் திருத்திக் கொள்ள வேண்டும். ක්‍රම උපක්‍රම වලින් සදාකාල ජීවනය දෙන්න බෑ මිනිස්සෙයින්ට. ஏனால் எங்களுடைய தந்திரமான வழியின் மூலமா சுவிசேஷ ஜனங்களுக்கு கொடுக்க முடிவதில்லை. ඇදහිල්ල උපදවීම එක දෙයක්. ஏனால் விசுவாசம் உருவாக்குவது ஒரு விதம். නමුත් සදාකාල ජීවනයට අවශ්‍ය කරන්නා වූ ඒ ආත්මයන්න් වහන්සේගේ ක්‍රියාවලිය තව දෙයක්. ஏனால் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள உதவி செய்யறான பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்வது வேறொரு விதம். දැන් ස්වර්ග රාජ්‍යයේ සිට යේසුස් වහන්සේ කතා කරනවා යොහාන් තුමාට. இந்த யோவானுக்கு பரலோகத்திலிருந்து இயேசுவானவர் பேசுகின்றார். 21 වෙනි පරිච්ඡේදයේ 5 වෙනි වචනේ සිට 21 அதிகாரம் 5 வசனம் தொடக்கம். ඒ නිසා උපක්‍රම වලින් ඇදහිල්ල ආරක්ෂා කරගන්න වෙරදරන අය කොයි වෙලාවෙ හෝ කඩා වැටෙනවා. ஏனால் தந்திரமாக தங்களோட வாழ்க்கையை கட்டியெழுப்ப முயற்சிக்கிற ஒரு நாள் உடைந்து விழுவார்கள். නමුත් සැබෑව දැනගත්තු මිනිස්සෝ මොන පීඩාව මැදිය හෝ කෙලින් තමාගේ ගමන යනවා. சத்தியத்தை அறிந்தவர்கள் எந்த பிரச்சனை வந்த போதிலும் அவர் அது தைரியமா இருப்பார்கள். යේසුස් වහන්සේ කියනවා මම බොන්ට දෙන්නේ කිසිම අය කිරීමකින් තොරව. என்றால் நான் கிரயம் இல்லாமல் நான் குடிக்க கொடுக்கின்றேன். මොකක්ද කියන්නේ යේසුස් වහන්සේ කැමැත්ත ස්වර්ගයේ කැමැත්ත තමයි පොළවේ ඉෂ්ට වෙන්නේ. என்றால் இயேசுடைய பரலோக சித்தம் என்பது பூமியிலே நடக்கின்றது. අපි දේව ලියවිල්ල කියවමු. நாங்கள் அது வாசிப்போம். එළිදරව් පොතේ 21 වන පරිච්ඡේදයේ 5 වන පදයේ සිට සිංහාසනයේ පිට වැඩහුන් තරන් වහන්සේ කතා කොට බලව සියල්ල අලුත් කරමි කීසේක. තවද උන්වහන්සේ කතා කොට ලියාපන්න. මක්නිසාද මේ වචන විශ්වාසය සැබෑ වහන්සේ කීසේක. කියන මේ වචන විශ්වාසයි මේවා සැබෑවයි කියලා. என்றால் இது உண்மை இது சத்தியம் என்று சொல்லுகிறார். උන්වහන්සේ ඒක තාවුරු කරනවා ස්වර්ග රාජ්‍යයේ සිට මේක සත්‍යයි මේක සැබෑවයි. என்றால் இது உண்மை இது சத்தியம் என்பதை பரலோகத்திலிருந்து தேவன் මේක உறுதிப்படுத்துகின்றார். විශ්වාසනීයයි. இது நம்பிக்கைக்கு உரியது. උන්වහන්සේ මට කතා කොට அவர் என்னோடு பேசி ඒවා ඉෂ්ට වුණේ அது நிறைவேறிற்று. මම අල්ෆා සහ ඔමේගාය. நான் அல்பாவும் ஒமேகாவும் இருக்கின்றேன். යාර්ථය පටන් ගැනීම හා අන්තිමය. நான் தொடக்கம் முடிவுமாய் இருக்கின்றேன். පිපාස ඇත්තාට தாகம் உள்ளவன் කාටද පිපාසය තිබෙන්නේ? யாருக்கு தாகம் இருக்கின்றது? ඒක රටේ ජනාධිපතිතුමා වෙන්න පුළුවන්. ஜனாதிபதியாக இருக்கலாம், ඒක අගමැති වෙන්න පුළුවන්. அது பிரதமராக විපක්ෂ இருக்கலாம், නායකතුමා වෙන්න පුළුවන්. எதிர்க்கட்சி தலைவராக අන්‍ය இருக்கலாம், ආගමික පූජක ධූරයක සිටින කෙනෙක් වෙන්න පුළුවන්. அந்நிய மத தலைவர்களாக இருக்கலாம். ඔබට ආත්මීකව ඔබගේ ජීවිතේ මරණයෙන් පසුව යායුතු සදාකාලික ස්ථානය ගැන මේ පොළවේ පිපාසයක් තිබෙනවද? என்றால் உங்களுக்கு மரணத்தின் பின்பு நான் எங்கே போக வேண்டும் என்பதை நீங்கள் அறிய விரும்பினால் යේසුස් වහන්සේ පවසනවා இயேசு சொல்லுகிறார், උන්වහන්සේ කියන මම ජීවන වතුර උල්පතෙන් නොමිලේ බොන්ට දෙන්නෙමි. நான் ஜீவ தண்ணீர் ஊற்றிலிருந்து இலவசமாக குடிக்க ඒ கொடுக்கிறேன். ආදිපත්වයේ තිබෙන්නේ යේසුස් වහන්සේට පමණයි. அந்த அதிகாரம் இயேசுவிடத்திலே மாத்திரமே උන්වහන්සේ இருக்கின்றது. කියනවා මම ඒ ජීවන උල්පතෙන් වතුර නුඹලාට බොන්ට දෙන්නෙමි. நான் அந்த ஜீவ தண்ணீர் ஊற்றிலிருந்து உனக்கு குடிக்க මේ ලෝකේ கொடுக்கின்றேன். කිසිම තැනක එය මම කරමි කියන වචනය පාවිච්චි කළේ නැහැ යේසුස් වහන්සේ හැරෙන විට. இயேசுவை தவிர அந்த உலகத்தில் ஒருவரும் அப்படியாக உறுதியாக சொல்லவில்லை. එම නිසා මිල මුදලට ක්‍රිස්තුස් වහන්සේ දුන්නු ජීවනයේ උල්පතේ ඒ ගංගා ගලා යාමේ බලය යමෙක් වැරදි විදිහට පාවිච්චි කළොත් ඒ තැනැත්තාට හෝ තැනැත්තියට පවතින්න බෑ. என்றால் இயேசு சொல்லுகிற அந்த ஜீவ தண்ணீர் ஊற்றில் நான் தருவேன் என்று அதை தவறாக பயன்படுத்துகிறவர்கள் அவர்கள் தப்பித்துக் கொள்ள முடியாது. ඔබට වඩ පුළුවන් වැරදි උපක්‍රම කිතුණු සේවය හරහා පාවිච්චි කරලා බොහෝ දේ ගොඩනගන්න. නමුත් ඒක රැයකින් ඒවා කඩා වැටෙයි. என்றால் பல தந்திரமான காரியங்களை செய்து ஊழியத்தை கட்ட முயற்சிகள் ஒரு நாள் இடிந்து விழுந்து விடும். දෙවියන් වහන්සේකට විරුද්ධව සිටි. தேவன் அதுக்கு உங்களுக்கு விரோதமாக இருப்பார். හැබැයි දෙවියන් වහන්සේ තුල සැබෑවේ ගමන යද්දී කිසි විටක ඔබ වටන්න බෑ කාටවත්. நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக தேவனுக்குள்ளாக உண்மையாக பயணித்தால் ஒருவர் உங்களை இடித்து விழ முடியாது. එම නිසා යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ කියනවා මේ සමාරිය ස්ත්‍රියට ஆகவே இந்த சமாரிய ஸ்திரியை குறித்து இயேசு சொல்லுகிறார், නුඹට ජීවනදායක වතුර මට දෙන්නට පුළුවන්. உனக்கு ஜீவத்த நீரை என்னால் கொடுக்க முடியும். ඒක මුදලකට දෙන එකක් නෙවෙයි. அது கிரயத்துக்கு அல்ல, விலைக்கு அல்ல, ඒක නොමිලේ දෙන එකක්. அது இலவசமாக ඒක கொடுக்கப்படுகிறது. නොමිලේ නිදහස් කරන එකක්. அது இலவசமாக கொடுக்கப்படுகிறது. කිතුණු දේව සභාව මිල මුදල මත දෙවියන් වහන්සේගේ සේවය තීන්දුව කරන්නේ නැති සභාවක්.
ஏனென்றால் கிறிஸ்தவ சபை என்பது பணத்தின் மேல் ஊழியத்தை கட்டுவது இல்லை. මිල මුදලෙන් ක්‍රිස්තුස් වහන්සේගේ සභාව යමෙක් තීන්දුව කරනවා නම් ඒ සභාව සදාකාල ජීවනයේ උරුමකාරකමෙන් නැති කරගන්න යන සභාවක්. பணம் பொருள் மூலமாக கட்டுவாரானால் அவர்கள் கிறிஸ்துவுக்குள் ஒருபோதும் கட்டப்படுவதில்லை. ඔබගේ මගේ භෞතික වත්කමෙන් අපගේ සදාකාල ජීවනය ඔප්පු කරන්න බෑ. எங்களுக்கு உள்ள உலகப் பொருளின் மூலமாக சபையை கட்ட முடிவதில்லை. ඔබට මට කොපමණ විශාල ගොඩනැගිලි වල සෙනඟ රැස් කරන්න පුළුවන්ද කියන එකෙන් සදාකාල ජීවනය ඔප්පු කරන්න බෑ. நீங்கள் ஒருபடியே கட்டடத்தை கட்டினீரோ எவ்வளவு ஜனங்க இருக்கிறார்கள் என்பதையிலிருந்து நித்திய ஜீவனை பெற සදාකාල முடிவதில்லை. ජීවනය මනුෂ්‍යයෙක් තුල හටගන්නා විප්ලවයක් ආත්මිකව. ஏனென்றால் ஆவிக்குரிய விதமாக ஒரு மனிதனுக்குள்ள புரட்சி ஏற்படுகிற மாற்றத்தை ஏற்படுத்துகிற நித்திய ஜீவன். දැන් මේ තැනැත්ති යේසුස් වහන්සේව මුණ ගැසිලා இந்த பெண் இயேசுவை சந்தித்து සිද්ධ වෙලා තිබෙන්නේ මොකක්ද? என்ன நடந்தது? සදාකාල ජීවනයට ඇය තුල පිපාසයක් පිළිසඳ ගත්ත දැන්. நித்திய ஜீவனை கேட்டான தாகத்தை அவள் ஏற்படுத்திக் கொள்கிறாள். 15 වෙනි වචනේ ඉඳලා තමයිගේ ජීවිත විප්ලවය පටන් ගන්නෙ. 15ஆம் வசனத்தில் அவருடைய வாழ்க்கை மாற்றம் அடைகின்றது. යේසුස් වහන්සේගේ දුර්වලකම පාවිච්චි කළා නොවේ. ஏனென்றால் அவளுடைய பலவீனத்தை பயன்படுத்தவில்லை. යේසුස් වහන්සේට ප්‍රේම කළා. அவளை நேசித்தார். අපි ළමන සතිය කතා කරන්න යනවා. நாங்கள் அடுத்த வாரத்திலே பேச போகிறோம். ඇයි කියන්නේ මට අවශ්‍යයි මේ දේ කියලා. ஏனென்றால் இவை எனக்கு தேவை என்று சொல்கிறாள். යේසුස් වහන්සේ සදාකාල ජීවනය ගැන දැන් කතා කරන්න පටන් ගන්නවා මෑට. இயேசு இப்பொழுது நித்திய ஜீவனை குறித்து அவளோடு ඒක ලොකු பேசுகிறார். විප්ලවයක්. அது பெரிய ஒரு අද බොහෝ மாற்றம். මිනිස්සු බොහෝ ගමන් බිමන් යනව තමයි දේව සේවකයින් එක්ක හැමතැනම නුමුත් ඔවුන් සදාකාල ජීවනයට උවමනා කරන්නා වූ දොරටු වල ඇවිදින්නේ නැතිව இன்று அநேகர் தேவ ஊழியரோடு கூட பயணம் எல்லாம் செய்கின்றார்கள். அனுப்புவதிலும் கூட நித்திய ஜீவனுக்கேறான வாசல் அண்டையில் அவர் வரவில்லை. මේ ආත්ම ගැන අඬලා යාඥා කරන්න ඔවුන් යේසුස් වහන්සේව මුණ ගැසුණු අය. නමුත් ඔවුන් සදාකාල ජීවනයේ රසය විඳින්න තාම ඇතුල් වෙලා නැති අය. ஏனென்றால் அவர்கள் இயேசுவை சந்தித்திருக்கின்றார்கள். ஆனால் நித்திய ஜீவனை பெறான இடத்துக்கு இன்னும் அவர்கள் வரவில்லை. அவர்களுக்காக යමෙකුට ஜெபியுங்கள். යේසුස් වහන්සේව මුණ ගැසුණා නම් அவர்கள் இயேசுவை சந்தித்திருந்தால் ඒ මනුෂ්‍යයාට තිබෙනවා අවස්ථාව සදාකාල ජීවනය ලබා ගන්න. அவனுக்கு நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள தருணம் அவனுக்கு கிடைத்திருக்கும். යේසුස් වහන්සේව යමෙකුට සම්මුඛ වුණා නම් ලෝකේ කොතන හෝ තැනදී ஏனென்றால் இந்த உலகத்தில் எங்கோ ஒரு இடத்துல இயேசுவை ஒருவன் சந்தித்திருந்தால் කවුරු හෝ කෙනෙක් තුලින් யாரோ ஒருவர் மூலமாக ඒ කෙනා මොන දූරයක සිටියත් என்ன தராதரத்தில் இருந்தாலும் ඔබට අවස්ථාවක් ලැබිලා තිබෙනවා. உங்களுக்கு ஒரு தருணம் கிடைத்திருக்கிறது. කුමටද? எதற்காக? සදාකාල ජීවනය ලබන්නට. நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு. ප්‍රේමවන්තනි මේක සෑම නගරයකම අපි කළ යුතු ක්‍රියාවක් වෙලා තිබෙනවා. இது எல்லா நகரங்களையும் செய்ய வேண்டிய காரியமாக இருக்கின்றது. සෑම රටකම සිද්ධ විය යුතු ක්‍රියාවක් වෙන්න ඕන. எல்லா நாடுகளிலுமே நடக்க வேண்டிய காரியமாக ස්වර්ග இருக்கின்றது. රාජ්‍යයට මරණයෙන් පස්සේ යන ගමන පොළවේදී සූදානම් කර ගැනීම. மரணத்துக்கு பின்பு பரலோகத்துக்கு போக வேண்டிய ஒரு காரியம் இது. මම මේ ප්‍රකාශනය උදෙත් කළා. இதை நான் காலையிலும் சொன்னேன். අද බොහෝ කිතුනුවෝ සිටිනවා දෙවියන් වහන්සේට සේවය කරනවා කිසි පූජාවීමක් කැපවීමක් නැහැ. ආවා දේශනා කුඩුවේ සිතන දේ කළා ගියා. ඒ වගේම විවිධ උපස්ථාන සේවාවන් වල සිටින අය කිසි කැපවීමක් ඒ වගේම පූජාවීමක් නැහැ. Tamanගේ කොටස තමා කර යනවා. මේක ඊ타ත්ම භයානකයි. අන්තිම කාලේ තමා පරීක්ෂාවන් වල ගිලී වැටෙන්න යන කාලයක් එන්න යනවා. ஒரு சிலர் கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறார்கள். அவர்கள் சரியான அந்த அவர்கள் அர்ப்பணிப்பு இல்லாதபடி அந்த காரியங்களை அவர் செய்கின்றார்கள். දෙවෙනි කරුණ තමයි இரண்டாவது காரியம், අද ලෝකයේ බොහෝ අය මේ අන්තර්ජාලයට සීමා වෙලා තිබෙනවා Tamanගේ ඇදහිම. இந்த நாளில் இந்த கடைசி காலத்திலே அநேகர் இணையதளத்திற்கு கூடாக தங்களுடைய விசுவாசத்தை கட்டி இருக்கின்றார்கள். මේවා විලාසිතාවක් වෙලා. இது நவ நாகரிகமாக மாறிவிட்டது. ඔබ කොහේ හරි ලෝකයේ සිටින Taman ප්‍රිය කරන පාලකවරයෙක්ව අන්තර්ජාලයේ තමාගේ පාලකවරයා කරගෙන දේශන ඇසීම හෝ දේව මෙහෙයන් වලට සම්බන්ධ වීම තුලින් දේව කැමැත්ත ඉෂ්ට වෙන්නේ නැහැ. ஏனென்றால் இணையதளத்தின் மூலமாக தாங்கள் தொடர்பு கொண்ட ஊழியக்காரோட செய்வது மூலமாக தொடர்பு மூலமாக தேவ சித்தம் நிறைவேறுவதில்லை. ඔබගේ ආත්මයට කතා කළ ඒ පාලකවරයාව ඔබේ පාලකවරයා කර ගැනීම නරක නැහැ. ඒක නා යහපත් ධර්මිෂ්ඨ නිවැරදි මඟ කියන ඩෙරෙක් නම්. ஏனென்றால் நீங்கள் சந்தித்த அல்லது உங்களுடைய தொடர்பு கொண்ட ஊழியக்காரர் நீதி உள்ளவராக இருந்தால் பரிசுத்தமானவராக இருந்தால் பரவாயில்லை. නමුත් අවස්ථාව තිබෙන කල தருணம் இருக்கும் ඔබ பொழுது ජීවත් වෙන රටේ හෝ නගරේ நீங்கள் இருக்கிற நகரத்திலோ நாட்டிலோ නිවැරදි ආත්මික එඬේරු ළඟට රැස්වී සභා රැස්වීමකට ජීවිතේ හුරු වෙන්න. சரியான ஆவிக்குரிய மேய்ப்பினிடத்திலே சென்று உங்களோட வாழ்க்கையை கட்டியெழுப்ப முயற்சியுங்கள். මක්නිසාද ඔබ විශාල වරදක් කරන්නේ ඔබ ජීවත් වෙන නගරය වෙනස් කිරීමට බලකොටුවක් ආත්මිකව ගොඩනගා ගන්නට දෙවියන් වහන්සේ ඔබට කැඳවීමක් දීලා තිබෙද්දී ඔබ ආත්මාර්ථකාමී අලස ඇදහිල්ලක
ඔබ අන්තර්ජාලයට සීමා වෙන්න ඕන. நீங்கள் இருக்கிற நகரத்தை நீங்கள் தேவன் மூலமாக கோட்டையாக மாற்றிக்கொள்ள வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது இணையதளத்தை கூட உங்களுடைய விசுவாசத்தை நீங்கள் சேதப்படுத்திக் கொள்ள வேண்டும். මේක අත්දැකීමක් හැටියට මට විවිධ ස්ථානවලින් ඇසෙන දෙයක් මා මේ කිවීමට සිටුවේ. இது அனுபவத்துக்கு கூட பல இடத்துல கேள்விப்பட்ட காரியங்கள் இதுவாக இருக்கின்றது. එම නිසා අන්තර්ජාලයේ ඔබගේ ඇදහිීමක් තියෙන්න බෑ. දේශන අහන එක නරක නෑ. ඔබ ප්‍රිය කරන පාලකවරයාව අන්තර්ජාලයේ ඔස්සේ සම්බන්ධ වීම නරක දෙයක් නොවේ. නමුත් දෙවියන් වහන්සේ ඉදිරියේ ඔබ ජීවත් වෙන නගරය තුල දෙවියන් වහන්සේ ඔබ ලවා සැලැස්මක් තියෙනවා. என்றால் அந்த இணையதளத்துக்கு கூட ஒரு ஊழியக்காரர் தொடர்பு கொள்வதோ அவருடைய செய்தியில கேட்பதோ தவறில்லை. ஆனால் நீங்கள் இருக்கிற நகரத்தில் உங்களுடைய விசுவாசத்து கூட அரணை நீங்கள் கட்டி எழுப்ப வேண்டும். කෙනෙක් කියන්න පුළුවන් නිවැරදි සභාවක් කෙසේද හොයාගන්නේ කියලා. எப்படி சரியான சபையை நான் தெரிந்து கொள்வது என்று கேட்கலாம். අනේ යමෙකුට ඉඩ ප්‍රස්තාව අවශ්‍ය නම් මා දන්නා තරමින් අඳුරන්නා වූ යහපත් සැබෑ ඩේරුම් ළඟට යොමු කිරීමට කිසිම පසුබට වීමක් ඇති කරගන්නේ නැහැ. ඒක නත් නිවැරදි මාර්ගය කියලා දෙන්න පුළුවන්. நல்ல மேய்ப்பர்கள் இருக்கின்றார்கள். அவரை நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்த ஒருபோதும் நான் பின்வாங்குவதில்லை. එම නිසා ක්‍රිස්තුස් යේසුස් වහන්සේ තුල ஆகவே கிறிஸ்து இயேசுவுக்குள்ள අපි ලබන සතියේ කතා කරන්නට යනවා. அடுத்த வாரத்தில் நாங்கள் பேசப் போவது ඒ නොමිලේ දෙන ජීවනදායක වතුර ඒ මනුෂ්‍යයා තුල ගලන්ට පටන් ගත්තාම ඒ තැනැත්තිගේ ජීවිතයට වෙච්ච හාස්කම அந்த இலவசமாக கொடுக்கப்படுகின்ற ஜீவத்தை நீர் என்பது அவருக்குள்ள ஊற்றெடுக்குமானால் அவருடைய வாழ்க்கை ඒ තමයි ඇගේ ජීවිතය සමාරිය නුවර වෙනස් කිරීමේ රහස බවට පත් වුණේ. அதன் மூலமாகத்தான் இந்த ஸ்திரீ சமாரிய ஸ்திரீ அந்த சமாரிய நாட்டை மனம் திரும்ப செய்த போன்று உங்களோட வாழ்க்கையில மாற்றம் ஏற்படும். හොඳයි අපි දේව පාමුල ස්වාමින් වහන්සේ දනගසා ස්වාමින් වහන්සේට මොහොතක් ප්‍රශංසා කරමු. நாங்கள் சற்று நேரம் கர்த்தர் சமூகத்திலே தேவனோடு நாங்கள் பேசுவோம். හාලෙලූයා ස්වාමිනී ප්‍රශංසා වේවා දෙවියන් වහන්සේ. নমස්කාර වේවා.